ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் ஆல்வேஸ் நாட் டாக்ஸபிள். பட் அக்ரிகல்ச்சர் இன்கம்ல பிசினஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கு, பிசினஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் டாக்ஸபிள். அது எப்படி பிசினஸ் இன்வால்வ் ஆகும்? ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு ஒரு ஓவர்வியூ நான் கொடுக்குறேன். ஓகேவா? சார் இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்டட் அப்படின்னு சொன்னதுனால சில பேர் வந்து இதை அப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மிஸ்லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க இந்த வில்லேஜ் சைட்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. அவங்கள வந்து இந்த பண்ணையாரு, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, இந்த மளிகை கடைக்காரு, பெரிய ஆளுங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஜமீன்தார், அவங்க அவங்கள மாதிரி ஆட்கள்லாம். ஸோ அவங்களோட மேஜரா என்ன இருக்கும்னா அவங்களுக்கு எல்லாமே அக்ரி ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் இருக்கும். அக்ரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அவங்க என்ன ஒரு 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் அந்த மாங்காய் தோப்பு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த என்ன படம்ப்பா அது? நாட்டாம படமா? ஒருத்தன் அந்த நாட்டாம படத்துல இருந்து வந்து நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் ஐயா, இவனுக்கு ஒரு 10 மூட்டை ஏத்து, அப்புறம் இன்னொருத்தர் வருவான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து வரேன், இவனுக்கு ஒரு 20 மூட்டை நெல் ஏத்து, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்போ எங்கன்னா அங்க வந்து அவங்களோட மேஜர் பிசினஸ் அதுதான். அவர் அங்க ஃப்ரீயா கொடுக்குறாரு, அது அவரோட விஷயம். பட் ஆனா அவங்களோட மேஜர் பிசினஸ் அதுதான். சோ இந்த மாதிரி அக்ரி ஆக்டிவிட்டி எக்ஸம்டட்னு சொன்னதுனால அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மிஸ்லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்லீட் பண்ணிட்டு லெசன்ஸ் அதுல நிறைய இன்கம் வரும். அக்ரிகல்ச்சர்ல செம்ம இன்கம் இருக்கு. பிகாஸ் மூணே மூணு விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே தோத்து போகாது. அதுல என்னைக்குமே வேலை இருந்துட்டே இருக்கும். அந்த மூணு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மெடிக்கல் ஃபீல்டு, இன்னொன்னு அக்ரி, இன்னொன்னு டீச்சிங். இந்த மூணு ஃபீல்டு, எந்த ஃபீல்டு வந்து அழிஞ்சு போனாலும் இந்த மூணு ஃபீல்டு என்னைக்குமே அழியாது. இந்த ஃபீல்டு இன்னைக்கு மறந்துருச்சு, இந்த ஃபீல்டு இன்னைக்கு மறந்துருச்சு அப்படின்னாலும் இந்த மூணு ஃபீல்டும் என்னைக்குமே மறையாது. ஆனா இப்ப ஏஐ இது அதுன்னு எதோ சொல்றாங்கன்னா அப்படின்னாலும் அந்த ஏஐ கத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வேணும். கரெக்டா? ஏஐ வந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அதுவே பாத்துக்கணும், அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தன் வேணும். ஆனா இந்த மெடிக்கல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணாலுமே வேலைக்கு ஆகாது. மனுஷன் இறங்கி உயிரை காப்பாத்துறதே வந்து மனுஷனே நம்ப மாட்டேன்றாங்க. இப்பெல்லாம் சர்ஜரி டாக்டர் வந்து ஒரிஜினலா வந்து டைரக்டா நின்று சர்ஜரி பண்ணாலே இந்த டாக்டர் கரெக்டா பண்ணுவாரா, இந்த டாக்டர், ஏன்னா உயிர் அது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. சோ அப்போ அதுக்கு ஏஐ இந்த மாதிரிலாம் வருமான்னு கேட்டா டெஃபினட்டா அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை கொண்டே வர மாட்டானுங்க. எப்போ வந்து மிஷின் வந்து பழுதாகும், எப்போ வந்து மிஷின் அது டாக்டர், அதாவது நம்ம மனுஷனே வந்து ஹியூமனிட்டியோட ஏதாவது பண்ணாலே ஏதாவது ஒரு தப்பு நடக்குது. இப்போ ஏஐ எல்லாம் உள்ள வந்துருச்சுன்னா திடீர்னு அது பழசாயிருச்சு, இல்ல ஏதோ ஒரு கோடிங் எரர், அந்த இடத்துல ஏதோ ஒரு எரர்னா அது என்ன பண்ணும்? இப்போதைக்கு அந்த ஸ்கேனிங் மிஷின் இதெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நார்மல். பட் ஒரு சர்ஜரி பண்றதுக்கோ இல்ல ஏதாவது சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது யூஸ்ஃபுல்லே ஆகாது. சோ இந்த மூணு ஃபீல்டு வந்து என்னைக்குமே வந்து மறைஞ்சு மறைஞ்சு போகாது. அது வந்து ரொட்டீன் தான். எப்போ வந்து ஃபுல்லா எல்லாமே முடியுதோ அப்பதான் இது மூணுமே முடியும். அப்போ இது மூணுத்துக்குமே வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது, வேல்யூ இருந்துட்டே இருக்கும். இது மூணுத்துக்குமே எப்பவுமே வேல்யூ இருக்கு. ஓகேவா? சோ இது ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணி எடுங்க உங்க லைஃப்ல. வந்து எப்படி சொல்றது, ஒரு காமா ஒரு லைஃப் லாங் ஏதாவது போகணும் அப்படின்னா இது மூணுத்துல ஏதாவது ஒன்று அடிஷனலா பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்களே, நான் முடிச்சுட்டு கடைசி காலத்துல போயிட்டு ஒரு ஒரு நிலத்தை வாங்கி போட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஜாலியா அப்படியே என் ஃபேமிலி அப்புறம் அந்த நிலத்துல விளையறத வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே இருந்துருவேன், அந்த காத்து தண்ணி அப்படி இப்படின்னு வாங்கி கேட்டா. சோ அந்த மாதிரி சில பேருக்கு அக்ரி ஆக்டிவிட்டி நல்லா சம்பாரிச்சுட்டு என் வயசான காலத்துல போய் நான் அப்படி கழிக்க போறேன். சோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம். சோ அதனால இந்த மூணு ஃபீல்டு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே போகாது. மத்த ஃபீல்ட்லாம் கூட போனா கூட போயிடும். பட் இந்த ஃபீல்ட்லாம் போகாது. ஓகேவா? ஆப்வியஸ்லி இந்த மூணு ஃபீல்டு இருக்கனால தான் அதர் ஃபீல்ட்ஸ்லாம் ஆக்டிவேட்டே ஆகுது. அதர் ஃபீல்ட்ஸ்லாம் இதுதான் பேசிக்கே. இதுதான் பேஸா வச்சு ஒர்க் ஆகுது. ஓகேவா? டன். சோ அப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து இந்த மாதிரி அவங்க பெரிய ஆளுங்களா இருக்கிறதுனால அதை மிஸ்லீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க புக்ல சுகர் கேன் எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கும். சுகர் கேன் அப்படிங்கிறது வந்து அக்ரி ஆக்டிவிட்டி. ஓகேவா? சோ இந்த சுகர் கேனை கொண்டு போயிட்டு நான் ஒரு, அது என்ன சுகர் மில் இல்லையா, அதுல போயிட்டு நான் அதை வெல்லமாவோ சர்க்கரையாவோ மாத்துறேன். கன்வெர்ட் டு கன்வெர்ட் டு சுகர். ஓகேவா? சோ ஹியர் ஐ எம் டூயிங் த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? சோ ஐடி ஆக்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா,
அப் டு திஸ், அதாவது அது அந்த லேண்டை விட்டு வெளியே வருதா, அந்த நிலத்தை விட்டு அதை நீ கட் பண்ணி எடுக்கிறியா, ஹார்வெஸ்ட் பண்றியா, அது வரைக்கும் தான் அது அக்ரி ஆக்டிவிட்டி. அது வரைக்கும் வர இன்கம் தான் எக்ஸம்டட். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை நீ சுகர் மில்ல கொண்டு போயிட்டு நீ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுற, இது நாட் எக்ஸம்டட். இதை எப்படி நாங்க ஃபைண்ட் அவுட் பண்றது? எப்படி நான் எந்த இன்கம் எனக்கு புரியல. அப்போ டபுள் டாக்ஸ் இங்க எக்ஸம்டட்னு சொல்லிட்டீங்க, இங்க நாட் எக்ஸம்டட் சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி இதை வந்து டாக்ஸபிள் எப்படி டாக்ஸபிள் பண்றது அப்படின்னா, எக்ஸாம்பிள், இப்போ சுகர் கேனை நான் விற்கிறேன். ஐயோ, இப்போ சுகர் கேனை நான் விற்கிறேன் அப்படின்னா, ஓகேவா, மார்க்கெட்ல இதை விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 250 ரூபா. இந்த 250 ரூபா நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா சுகர் கேனாவே இட் இஸ் எக்ஸம்டட். இஃப் இட் இஸ், இப்போ இது 250 ரூபா. இப்போ இவனுக்கு இங்க இருந்து இதை அனுப்புறோம் அப்படின்னா இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது என்ன, அந்த 250 ரூபா எக்ஸம்டட்ல இருந்து வந்தது இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ரா மெட்டீரியல் ஸ்டாக், அது அவனுக்கு அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஸ்டாக். அவனுக்கு வந்து சுகர் கேன்லாம் தெரியாது, அவன் ஒரு பிசினஸ் மேன் இஸ் டூயிங் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு அது ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் எவ்வளவுன்னு வாங்கியிருக்கான், 250 ரூபாய். இப்போ அந்த ரா மெட்டீரியல் அவன் கன்வெர்ட் பண்ணும் இல்லையா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதுக்கான காஸ்ட். ஓகே, அதை வந்து அந்த ரா மெட்டீரியல் வந்து அவன் மெஷின்ல போட்டு அவன் என்னென்னமோ பண்ணுவான், அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். அதுக்கு ஒரு எவ்வளவு சொல்லலாம், ஒரு 80 ருபீஸ் சொல்லலாம். அதுக்கு ஒரு 80 ருபீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு 80 ருபீஸ் பிளஸ் இதுல அவன் வாங்கி விற்கிறான் இல்லையா, அவனுக்கு ஒரு மார்ஜின் வேணும் இல்லையா, ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ அவனுக்கு ஒரு மார்ஜின் வந்து ஒரு 20 ருபீஸ் இருக்கும். ஸோ ஓவராலா 350 ருபீஸ். ஓகேவா? ஸோ இப்போ இவனுக்கான இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்ஜின் தானே இன்கம், விச் மீன்ஸ் இஸ் ப்ராஃபிட் தானே இன்கம். உங்களோட நெட் ப்ராஃபிட்ல தானே நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க ஆப்வியஸா. அப்போ அவன் என்ன பண்ணுவானா, இந்த இன்கம் எக்ஸம்டடான்னு கேட்டா கிடையாது, இட்ஸ் அ நாட் எக்ஸம்டட் இன்கம். பட் உங்க புக்ல இப்படி இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருக்க இதை மைனஸ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிறத காட்டணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் பண்ணிட்டு இந்த இன்கம் நாட் எக்ஸம்டட் பண்ணணும். அப்போ இந்த 20 ரூபாய்க்கு கம்பெனியா இருந்தானா 30% டாக்ஸ் கட்டுவானா, அப்ப எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், ₹6 டாக்ஸபிள், டாக்ஸ் லயபிலிட்டி அதர்வைஸ். ஸோ இதை பண்ணணும். இதை வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இங்க இருக்காங்களே நான் சொன்ன பெரிய பெரிய ஆளுங்கலாம், அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இது ரெண்டுமே அக்ரி ஆக்டிவிட்டி தான், நாங்க சுகர் மில்லோ எங்களுது தான், அந்த பெரிய பெரிய ஆளுங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ எங்களுக்கு வந்து அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்குமே, அப் டு திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வரைக்குமே எங்களுக்கு எக்ஸம்டட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால ஐடி ஆக்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் கொண்டு வந்துருச்சு, அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன அப்படின்னு. ஒன்ஸ் அது அந்த லேண்டை விட்டு கட் பண்ணி எடுத்துட்டாலே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அது அக்ரிகல்ச்சரே கிடையாது. அது அந்த லேண்டை விட்டு அந்த நீங்க விளைய வைக்கிறது எதுவா இருந்தாலுமே சரி, நீங்க கிரவுண்ட் நட் போடுங்க, இல்ல சுகர் கேன் வைங்க, இல்ல வாட் எவர் இட் இஸ், பேடி ஆகட்டும், வீட்டு, எதுவா வேணா இருக்கட்டும், அது அந்த லேண்டை விட்டு வெளியே வந்துருச்சா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அது அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. விச் மீன்ஸ் அதுக்கும் ஒரு 2-3 ஆக்டிவிட்டி வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, பேசிக் ஆக்டிவிட்டி அண்ட் தென் சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அதை நான் சொல்றேன். அந்த மாதிரி 2 ஆக்டிவிட்டி பிரிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இந்த நெல் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து லேண்ட் விட்டு வெளியே வந்த உடனே அது யூஸ் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி விளைய வைக்கிறோம்னா தக்காளி வந்து அந்த லேண்ட்ல இருந்து பறிச்ச உடனே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபர்தரா அதை வந்து இந்த என்ன சொல்றது, மார்க்கெட்டிங் ஃபார்ம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதை வந்து விற்கக்கூடிய நிலைமையில இருக்கா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ தக்காளி பறிச்சோம் அப்படின்னா உடனே அதை நம்மளால விற்க முடியும். அதே மாதிரி இப்போ நெல் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து புடைக்கணும், அந்த மாதிரி சம்திங் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த உம்மி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை அரிசியா மாத்திர சம்திங், அதாவது அதை மார்க்கெட்டபிள் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணணும். அதுல நிலத்தை விட்டு எடுத்துட்டு அதை மார்க்கெட்டிங் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு இன்பிட்வீன்ல ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணாதான் அது மார்க்கெட்டபிள் ஃபார்முக்கு மாறும். அப்ப அந்த இன்பிட்வீன் ஆக்டிவிட்டி ஒன்னு இருக்கு இல்லையா, அதுவுமே அக்ரி ஆக்டிவிட்டி அப்படின்னு அதுக்கு வேணா அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. தட் ஆல்சோ அக்ரி ஆக்டிவிட்டி. ஏன்னா அந்த இன்பிட்வீன் ஆக்டிவிட்டியை ஒண்ணு பண்ணாதான் அது வந்து என்னவா மாறும், கன்வெர்ட் ஆகும், ஒரு மார்க்கெட்டபிள் ஃபார்முக்கே கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அது வேணா நாங்க எக்ஸம்ஷன் கொடுக்குறோம், அது வேணா நீங்க சேர்த்துட்டு எக்ஸாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ரொம்ப போர் அடிக்க வருங்களா, டக்குன்னு பிபிடி உள்ள போயிட்டு படிப்போம். ஓகே,
தூங்கிடாதீங்களா, கொஞ்சம் முழிச்சுக்குங்க டக்குன்னு எல்லாரும். ஓகேவா? ஓகே ஓகே. அக்ரிகல்ச்சரல் இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படிங்கிறது வெறும் அக்ரி ஆக்டிவிட்டி மட்டுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ரெண்டா கூட இருக்கலாம். எதுக்கான ரெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அக்ரி லேண்ட் ஒண்ணு வச்சிருக்கீங்க. அக்ரி லேண்ட். சோ ஏ பி. ஏ தான் இதோட ஓனர், பி தான் டெனன்ட். பி என்ன பண்றாருன்னா அக்ரி ஆக்டிவிட்டி பண்றாரு, அதுக்கு உங்களுக்கு ரெண்ட் கொடுக்குறாரு. லேண்ட் உங்களுது தானே, அங்க அக்ரி ஆக்டிவிட்டி பண்றதுனால உங்களுக்கு என்ன இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் அக்ரி இன்கம். அப்போ ரெண்ட் வந்து கேஷாவும் இருக்கலாம் கைண்டாவும் இருக்கலாம். என்ன சார் கேஷ், என்ன சார் கைண்டு? இவர் வந்து உங்களுக்கு கேஷாவும் கொடுக்கலாம், இல்ல இவர் நிலத்துல விளைய வைக்கிற ரைஸ், வீட், ஃப்ரூட்ஸ், சம்திங் என்ன போடுறாரோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே இந்தாங்க நான் உங்களுக்கு ஒரு 2 மூட்டை தரேன், இந்தாங்க நான் உங்களுக்கு ஒரு 3 மூட்டை தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதுவா வேணா கொடுக்கலாம். அப்போ ரெண்ட் வந்து மேபி இன் கேஷ் ஆர் கைண்ட். ஓகேவா? கைண்ட் அந்த லேண்ட்ல இருந்து வருது. ஆர் ஒன்லி கல்டிவேட்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஆல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். கல்டிவேட்டிங் ஆக்டிவிட்டியும் வேற ஏதாவது ஆக்டிவிட்டி இன் பிட்வீன்ல ஒரு ஆக்டிவிட்டி சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் ஒன்லி இஸ் ட்ரீட்டட் அஸ் அக்ரோ இன்கம். அதை மட்டும் தான் நாங்க அக்ரோ இன்கமா ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து other related thing used to cultivate to agriculture is also treated as non agro income. Example, storing agri product. இப்போ இந்த ரெண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு அதுல இருந்து ஒரு ரெண்ட் வருது, அதுவுமே அக்ரிகல்ச்சர் இன்கம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, அக்ரி லேண்டு. இந்த லேண்ட் பக்கத்திலே ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஒண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க. வேர் ஹவுஸ் லெசன்ஸ் நம்ம இந்த லேண்ட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இதுவுமே ரெண்ட்டுக்கு தான், இதுக்கும் ரெண்ட் பே பண்ணணும். இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து வந்த ரெண்ட் எக்ஸம்ப்டட், ஏன்னா இது அக்ரி இன்கம். இந்த அக்ரிகல்ச்சர்ல இருந்து வந்த விளைய வச்ச எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி இங்க இருந்து அனுப்பிச்சு விடுவாங்க இல்லையா, இங்க இருந்து வந்த ரெண்ட் டாக்ஸபிள். புரிஞ்சுதா? வேர் ஹவுஸ் லெசன்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ இந்த தக்காளி எல்லாம் எடுத்தோம்னா அது சில்லுன்னு ஒரு இடத்துல வேர் ஹவுஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. உப்பு எல்லாம் எடுத்தாங்கன்னா கூட, உப்பு வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் அது காமனா கீழே ஒரு இடத்துல வரும். அது சால்ட் பத்தி நான் சொல்றேன். இந்த உப்பு எதுக்கு வச்சுட்டா டக்குன்னு எனக்கு சிங்கம் 2 ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, அதனால எனக்கு அந்த உப்பு ஞாபகம் வந்துருச்சு. அந்த வேர் ஹவுஸ்ல போய் சண்டை போடுவோம். சோ சண்டை போட மாட்டோம், அந்த வேர் ஹவுஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சோ இந்த மாதிரி இது இது இப்போதைக்கு இது பத்தி ஞாபகம் வச்சுங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். எதுவா இருந்தாலும் சரி, இந்த நெல்லை கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும், அதை மூட்டை மூட்டையா பண்ணி ஒரு இடத்துல போட்டு வைப்பாங்க. ஒரு சிலர் அந்த லேண்ட்லயே போட்டு வச்சிருவாங்க, ஆனா ஒரு சிலர்லாம் எடுத்துட்டு போய் அதை ஸ்டோர் பண்ணும். இந்த லேண்ட்லயே போட்டு வைக்கிறவங்க நம்மள மாதிரி ஆளுங்க. எப்படி சொல்றது, நம்ம கிராமத்துக்கு எல்லாம் போனோம்னா சின்ன சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, குட்டி குட்டியா. ஓகே எனக்கு ஒரு இத்தனை ஏக்கரா இருக்கு, இத்தனை ஏக்கரா இருக்கு. ஆனா அக்ரிகல்ச்சரே பிசினஸா பண்றவங்க இருக்கும், பெரிய லெவல்ல பிசினஸ் மாதிரி. இந்த ஊட்டில எஸ்டேட் இருக்கு, டீ எஸ்டேட் இருக்கு, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரே வந்து பெரிய லெவல்ல பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கரா 80 ஏக்கரா வச்சு ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் ஸ்டோர் பண்ணி ஒரு பல்க் ப்ரொடியூஸ் பண்ணி பல்கா சேல் பண்ற ஆட்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு டாக்ஸபிள், இந்த ரெண்ட் எல்லாம் எக்ஸம்ப்டட். ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்லிருக்கான், அக்ரி ரிலேட்டடா இருக்கு லெசன்ஸ். இதுவும் அக்ரி ரிலேட்டட் தான், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் அக்ரி ரிலேட்டட் தான். ஆனா அதுல இருந்து ஏதாவது ஒரு ரெண்ட் நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் டாக்ஸபிள். ஓகேவா? ப்ராஃபிட் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்ரோ லேண்ட் நாட் அன் அக்ரோ இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்ரோ லேண்ட் இருக்கு, இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான், நான் இதை விற்கிறேன், சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ யாருக்கு? என் டெனண்ட்டுக்கே நான் சேல் பண்றேன், பீன்ற அந்த டெனண்ட்டுக்கே நான் சேல் பண்றேன். நான் சேல் பண்ணும் போது வாங்கும் போது அது 10 லட்ச ரூபா, விற்கும் போது அது 15 லட்ச ரூபா, என்னோட ப்ராஃபிட் 5 லட்ச ரூபா. இப்ப இது அக்ரி இன்கமா அப்படின்னு கேட்டா நோ, இது அக்ரி இன்கம் கிடையாது. ப்ராஃபிட் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்ரோ லேண்ட் நாட் அன் அக்ரோ இன்கம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது உள்ள வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவுதான். இதே தான் திரும்ப 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 வேற வேற மாதிரி சொல்லியிருப்போம் அவங்க புக்ல. ஓகேவா? சோ இந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் ப்ராப்பரா உங்க மைண்ட்ல ஏறினாலே போதும். ஓகே இந்த ரெண்ட் வந்தா இது எக்ஸம்ப்டட், அந்த ரெண்டே வேர் ஹவுஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்ல ஸ்டோரிங்க்கு ஏதாவது காஸ்ட் ஆகுது. ரெண்ட் நான் மேல கொடுத்ததுனால ரெண்ட் ரெண்ட்னு சொன்னேன். அதர் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும் இல்ல அதர் இன்கம் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ்,
அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா சில விஷயங்கள் இருந்தாலுமே சில விஷயங்கள் டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? டன். ஐயோ இது மறந்துச்சா? இது இது எடுத்துட்டா இது எடுத்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டா எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? ஏன்னா இங்க இது எழுதுறதுனால இப்போ லைன் வரும். அதனால அது மறைஞ்சிரும். ஓகே. டன். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் ஆர் அக்ரிகல்ச்சர் பர்பசஸ். ஸோ அக்ரிகல்ச்சர்னா என்ன, அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்னா என்ன, அக்ரிகல்ச்சர் பர்பஸ் என்ன அப்படின்றத இங்க கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் காமனா உங்களுக்கு தெரியும், அதுக்கான பர்பஸ் என்னன்னு தெரியும். ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தெர் ஆர் டூ ஆப்ரேஷன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த லேண்ட்ல இருந்து கட் பண்ற வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் இன்கேஸ் அது நெல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை புடைக்கணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த உண்மையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரைஸா மாத்தணும், இதெல்லாம் சொன்னாலே இந்த ஆக்டிவிட்டிஸ், அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன். So basic operation அப்படின்னா it means applicable of human skills and labor upon the land period to the germination. Lessons அத உழுதல் சொல்லுவாங்க. ஏறு எடு அதான் 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 அதான். சோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு அவர் பண்றதுக்கு அவருக்கு அங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா, அந்த பர்சன் வந்து அங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும், அவருக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு இன்கம். இப்போ டிராக்டர் எல்லாம் வந்துச்சு, அந்த ஏர் உழுகிறதுக்கு டிராக்டர் எல்லாமே வந்துருச்சு இல்லையா. சோ அதுதான் அங்க சொல்றோம், ஹியூமன் ஸ்கில்ஸ் அண்ட் லேபர். இட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்கில்ஸ் அண்ட் லேபர் அப்பான் த லேண்ட். அந்த லேண்ட் மேல அவங்க வேற ஏதாவது பண்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிலத்தை பதப்படுத்துறோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நான் எங்க பாட்டி ஊருக்குலாம் போனேன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து அதுல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதுல ஏன் தண்ணி ஊறுதுன்னு நான் கேட்பேன், தெரியாது. சேடை ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க அதுல. ஒரு கையில புடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஒரு டிராக்டர். இந்த பக்கம் அமுக்குனா இந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் அமுக்குனா இந்த பக்கம் திரும்பும். அந்த டிராக்டர் நான் ஓட்டியிருக்கேன். ஒரு வாட்டி அது அப்படியே அப்படி தூக்கிடுச்சு என்னைய. அது நல்லா இருக்கும். என்னன்னா அது உள்ள வந்து நிறைய போட்டிருப்பாங்க. அந்த லேண்ட்ல வந்து பழைய கரும்பு எல்லாத்தையும் அதுல கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாட்டுக்கு வச்ச தவிர்ல எதனா மிச்சமாச்சுன்னா அதை தூக்கிட்டு வந்து அந்த லேண்ட்ல கொட்டுவாங்க. மாட்டு சாணம் எடுத்து வந்து கொட்டுவாங்க. சோ இது எல்லாத்தையும் கொட்டிட்டு ஃபுல்லா அதுல தண்ணி விட்டுருவாங்க. தண்ணி விட்டுட்டு அதெல்லாம் போய் கருப்பாயிட்டு இருக்கும். அங்க கொட்டின அந்த இதெல்லாம், அந்த கரும்பு, அவங்க போட்ட அந்த உரங்கள் எல்லாமே அப்படி ஆயிட்டு இருக்கும். சோ அதுக்கப்புறம் அந்த லேண்ட் ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல வந்து அந்த டிராக்டர் வச்சு நல்லா அதை ஓட்டுவாங்க. நல்லா நசுங்கி 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 அந்த நிலத்து கூட சேர்ந்து அது அப்படியே சுத்திட்டே இருக்கும். சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் ஆப்ரேஷன். ஓகேவா? அதுக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ். இப்ப அதுல வந்து ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு அது ஒரு இன்கம் தானே. அதுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ்ல வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன். சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் இட் மீன்ஸ் ஆப்ரேஷன். எங்கடா காணோம்? இட் மீன்ஸ் ஆப்ரேஷன். அவ்வளவுதானா இருக்கு. which foster the growth and preserve the produce. ஓகே ஓகே, which means அவன் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஓவரா அப்படியே முடிச்சிட்டான். லைக் எப்படின்னா, ஓகே இது வந்து ஆப்ரேஷன் தான், நீங்க ப்ரொடியூஸ் பண்றத நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன். which means ஆஃப்டர் தட், இந்த பேசிக் ஆப்ரேஷன் அப்புறமா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாமே சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ல வருது. அதாவது அந்த கல்டிவேஷனுக்கு அப்புறம். ஏன்னா இங்க அப்பான் லேண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்பான் த லேண்ட். ஓகேவா? சோ விளைய வைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பேசிக் ஆப்ரேஷன். விளைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கல்டிவேஷன் பண்றீங்க இல்லையா, அந்த கல்டிவேஷன்ல இருந்து உங்களுக்கு சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? நோட், பேசிக் ஆப்ரேஷன் ஆர் அக்ரி இன்கமா, பட் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் வில் நாட் பி அன் அக்ரி இன்கமா. இன்கேஸ் when the activity involve both activity, இன்கேஸ் ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா then it will be considered as agri income. அப்போ நீங்க இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பேசிக் ஆப்ரேஷன் அப்படின்றதுக்கு அந்த பேடி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதோட சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பேடியில வந்து போத் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் போத். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரைஸா கன்வெர்ட் பண்ணி இப்படி கொண்டு வரோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அக்ரி ஆக்டிவிட்டி தான். போத் ஆக்டிவிட்டி இருக்கு, பேசிக் ஆக்டிவிட்டியும் இருக்கு, சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டியும் இருக்கு அப்படின்னா தென் இட் வில் பி கன்சிடர் அஸ் அக்ரி இன்கம். இந்த இடத்துல அந்த சுகர் கேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சுகர் கேன் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஆப்ரேஷன் வந்து அந்த சுகர் கேனை நீங்க விளைய வைக்கிற வரைக்கும் முடிஞ்சு போச்சு. சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் நீங்க மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு போறீங்க அப்படின்னா தென் தட் இஸ் டாக்ஸபிள். ஸோ அப்போ இது சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டி, நாட் அன் அக்ரோ இன்கம். ஓகேவா? ஸோ பேசிக் ஆப்ரேஷன் ஆப்வியஸ்லி அக்ரிகல்ச்சர் இன்கம் தான், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? அதே மாதிரி சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க உங்க புக்ல, ஸ்பான்டேனியஸ் growth அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். அதுவா தானா விளையக்கூடியது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க போயிட்டு அதை போயிட்டு எடுத்துட்டு வரீங்க, தானா விளைஞ்சதை போயிட்டு நீங்க போய் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் அக்ரிகல்ச்சர்ல சேராது. ஓகேவா? சோ இப்ப இந்த மரம் வெட்டுறது, இந்த காடு போய் வெட்டுறது, டிஃபாரஸ்டேஷன் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்கம் சொன்னீங்கன்னா புஷ்பா படத்துல வர இன்கம் எல்லாமே எக்ஸப்டட் இன்கமா மாறிடும். ஓகேவா? சில டைம் அப்படிலாம் யோசிக்க தோணுது.
அந்த படம்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கூட இருக்கிறவங்கலாம் சரிவா போய் சந்தன கட்ட பிசினஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஆயிட்டானுங்க எல்லாரும். ஓகேவா? சோ டிஃபாரஸ்டேஷன் பண்ற ஆக்டிவிட்டிஸ், அந்த படத்துல வர மாதிரி மரத்தெல்லாம் வெட்டுறது, இந்த மாதிரியான இருக்கலாம். அதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் growth. அவங்க போயிட்டு அந்த மரத்தை விளைய வச்சு அந்த மரம் அதுக்கப்புறம் வளர்ந்து அந்த மரத்துக்காக அவங்க தண்ணி ஊத்துறதோ அந்த மாதிரிலாம் பண்ணல. பாருங்களேன், அது வந்து இப்போ பார்த்து பார்த்து சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் லைஃப்லயே கூட. ஐயோ, ரொம்ப பூமர் மாதிரி பேசுறேன் போல இல்ல, நாளைக்கு சொல்றேன். ஓகே. சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சர் இன்கம் இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏய், நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டா. ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முடிச்சிருந்தோம் இல்லையா? பேசிக் ஆப்ரேஷன் அண்ட் தென் சப்ஸ்டிடியூட் ஆப்ரேஷன். நீங்க பாருங்க, டில்லிங் ஆஃப் லேண்ட், சோவிங் ஆஃப் சீட்ஸ், பிளான்டிங், இரிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ல வரும். நம்ம வந்து உள்ள அதை வந்து விளைய வைக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் பண்றோம், பிளான் பண்றது, சீட்ஸ் பண்றது, அது உள்ள என்னெல்லாம் பண்றோமோ. ஸோ இங்க ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துட்டோம். ஸ்பான்டேனியஸ் growth from land itself without any human effort cannot be termed as அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன். அது ஒரு டாக்ஸ் பாயிண்ட். தானா வந்து விளைஞ்சதை நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த டாக்ஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வேற என்ன சப்ஸ்டிடியூட் தான் என்னன்னு பார்த்தோம், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுன்னு. இங்க ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாரு. ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ், இதை பத்தி நான் சொல்லிட்டேன். நெக்ஸஸ் பிட்வீன் அக்ரோ இன்கம், அக்ரோ ஆக்டிவிட்டி அண்ட் அக்ரோ இன்கம். அக்ரோ ஆக்டிவிட்டிக்கும் அக்ரோ இன்கமுக்குமே ஒரு நெக்ஸஸ் கொடுத்துருக்கான். என்னவா? there must be close nexus between agro activity and agro income. Yes, absolutely. Income by way of sale of commodity being different from what is raised and produced is not agriculture income. Example, assisi growing mulberry leaves and feed silkworms and to obtain silk cocoons. Income of such sales cocoons shall not be treated as agriculture income. அடேங்கப்பா. அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிக்கும் அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கும் ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கான். என்னன்னா, இப்போ அசசி வந்து பாத்தீங்கன்னா சில முல்பெரி லீவ்ஸை வந்து க்ரோ பண்றாரு. எதுக்குன்னா சில்க் வார்ம்ஸுக்கு ஃபீட் பண்றதுக்காக. ஓகேவா? விச் மீன்ஸ் எனக்கு வந்து முல்பெரி அது முல்பெரி லீவ்ஸ் இது எதுக்குன்னா சில்க் குக்கூன்ஸ் சாப்பிடறதுக்காக, அந்த பட்டுப்பூச்சியாது. சோ அதை சாப்பிட்றதுக்காக, அதாவது இதுக்கான ஃபீடிங், இந்த ஃபீடிங்காக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர்ல இன்வால்வ் ஆகுறேன். இது அக்ரி ஆக்டிவிட்டி தானே? ஓகேவா? இந்த அக்ரி ஆக்டிவிட்டில இருந்து நான் என்ன பண்றேன்னா இதுக்கு ஃபீட் பண்றேன். இங்க நான் சேல் எல்லாம் பண்ணவே இல்லை, இங்க டைரக்ட் சேல் எதுவுமே இல்ல. இதுக்கு நான் ஃபீட் பண்றேன். ஃபீட் பண்ணி இந்த சில்க் குக்கூன்ஸை நான் சேல் பண்றேன். இங்க இது அக்ரி ஆக்டிவிட்டியான்னு கேட்டா நோ, இது பிசினஸ் ஆக்டிவிட்டி. அப்ப இது அக்ரிகல்ச்சர் இன்கமா அப்படின்னு கேட்டா நாட் அன் அக்ரிகல்ச்சர் இன்கம். பட் விச் மீன்ஸ் இது பிசினஸ். ஆனா இங்க நடக்கிறது மொத்தமே அக்ரி ஆக்டிவிட்டி, அக்ரோ ஆக்டிவிட்டி. ஆனா இங்க வர இன்கம் நாட் அன் அக்ரி இன்கம். ஓகேவா? சோ அதுதான் அங்க சொல்லியிருக்கான். நல்லா பாருங்க, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தான் அது புரியும். அக்ரி ஆக்டிவிட்டிக்கும் அக்ரோ இன்கம்க்கும், மீன்ஸ் அக்ரோ ஆக்டிவிட்டி அக்ரோ இன்கம், அது ரெண்டுத்துக்குமான நெக்ஸஸ் கொடுத்துருக்கான். அந்த அசசி அந்த லீவ்ஸை எடுத்து சில்க்வார்ம்ஸ்க்கு ஃபீட் பண்ணி அதுல இருந்து சில்க் குக்கூன்ஸ் எடுத்திருக்காரு. விச் மீன்ஸ் அந்த நூலை எடுத்திருக்காரு. இன்கம் ஆஃப் சச் சில்க் குக்கூன்ஸ் ஷல் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஆனா இங்க பண்ண ஆக்டிவிட்டி, அந்த அசசி பண்ண ஆக்டிவிட்டி அக்ரி ஆக்டிவிட்டி. ஆனா அதுல இருந்து வர இன்கம் நாட் அன் அக்ரி இன்கம். ஓகேவா? சோ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே அக்ரிகல்ச்சருக்குள்ள வந்துடாது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? பிஃபோரா ரெண்ட் ரெவன்யூ அக்ரிகல்ச்சர் இன்கம் மீன்ஸ் அதை கொடுத்துருக்காங்க உங்க புக்ல. சோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ரெண்ட் நான் சொன்ன மாதிரி ரெண்ட் வேற ஏதாவது இருந்தா டாக்ஸ் பாயிண்ட் ரெண்ட் மேபி கேஷா இருக்கலாம். அஸ்ஸி மேபி த ஓனர் ஆர் டெனன்ட், இதெல்லாம் வந்து நான் சொன்னதுதான். கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட். அடுத்து வேற என்ன இருக்கு? எனி இன்கம் டெரைவ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். ஓகே. இன்கம் ஃப்ரம் ப்ராசஸ், எனி இன்கம் டெரைவ் பெர்ஃபார்மன்ஸ், கல்டிவேட்டர் ரிசீவ் ரெண்ட், இது நம்ம பார்த்தது தான். ஆர்டினரி எம்ப்ளாய்ட் பை தென் டு ரெண்டர் த ப்ரொடியூஸ் ரைஸ்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்டினரி எம்ப்ளாய்டா இருக்கணும், அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஃபிட் டு பி டேக்கன் டு, இதோ இங்க இருக்கு வர அந்த பாயிண்ட். ஃபிட் டு பி டேக்கன் டு மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு ஃபிட்டபிள் ஃபார்ம்ல கொண்டு போறது. மார்க்கெட்டுக்கு இது ஃபிட்டா இருக்கா அப்படின்ட்டு டைரக்டா எடுத்து போய் கொடுத்தோம் அப்படின்னா அது அது யார் வாங்குவா? அது கொஞ்சம் அந்த புடைக்கிறது, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சரி பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம் இல்லையா? இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபிட் டு த மார்க்கெட், ஃபிட் டு பி டேக்கன் டு மார்க்கெட். ஓகே, டன். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ப்ரொடியூஸ். இன்கம் derived from such by sale by a cultivator producer raised by him. Okay. Received rent in kind produced by received by him. Okay. In respect which no process has been performed. See here the highlight point.
no process has been performed other than process required render it fit for the market. வேற எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ஆட் ஆகிக்க கூடாது அது கூட, எதை தவிர்த்து எக்ஸப்ட் ஃபிட் டு த மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு ஃபிட்டபிள் ஃபார்முக்கு நீ கொண்டு வர்றதுக்காக நீ வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணு, ஓகே அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை தாண்டி நீ வேற எதுவும் பண்ணக்கூடாது. அடிஷ்னலா இப்போ சுகரை கொண்டு போய் நான் சுகர் கேனை கொண்டு போய் சுகராவே மாத்தி தான் விற்பேன் அப்படின்றது அடிஷ்னல். மார்க்கெட்டுக்கு ஃபிட்டபிள் ஃபார்ம் தான், சுகர் கேனையும் நம்மளால சாப்பிட முடியும், அதுவே மார்க்கெட்டுக்கு ஃபிட்டபிள் ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்ப பொங்கல் வருது, அதனாலதான் சுகர் கேன் பத்தி நிறைய சொல்லு. இப்போ பொங்கல் வருது அப்படின்னா கரும்பு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளாலேயே அதை உரிச்சு சாப்பிட முடியும், அதுவே மார்க்கெட்டுக்கு ஃபிட்டபிள் ஃபார்ம்ல தான் இருக்கு. இல்ல நான் சர்க்கரையா மாத்தி வாயில தான் விட்டுவேன், வெள்ளமா மாத்தி வாயில உருட்டி விடுவேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, அது ஃபிட்டபிள் ஃபார்ம்ல கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸ் நீ பண்ணினா அது டாக்ஸபிள் ஆச்சா. அடுத்து ஸோ அங்க ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கான், என்னது the process must be employed only to convert the produce or rent in kind in marketable form. ஓகே, அந்த ப்ராசஸ் வந்து எதுக்கு எம்ப்ளாய் இருக்குன்னா ப்ரொடியூஸ் பண்ணது இல்லைன்னா அதுக்கான ரெண்ட் எதனா ரிசீவ் பண்ணிருக்கணும் கைண்டா, இல்ல ஏதாவது கேஷ் பத்தி பேசலாம், கைண்ட் பத்தி பேசியிருக்கான் மார்க்கெட்டபிள் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக. இப்போ இங்க ரெண்ட் அவன் ஏன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதை மார்க்கெட்டபிள் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு ஒரு இடத்துல நின்று ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு எவனா ஒரு ரெண்ட் ரிசீவ் பண்ணுவான் இல்லையா, அந்த ரெண்ட் ஆல்சோ அக்ரி இன்கம். ஓகேவா. அதுக்கப்புறம் if marketing process is performed, marketing process perform ஆகுது அப்படின்னா which can be sold in its raw from its market, then income derived from such product is partially agree and partially non-agree. Nothing. partially agree partially non-agree நான் எதை சொல்றேன்னா here so இப்போ இந்த ஆக்டிவிட்டியை ஒருத்தரே பண்றாருன்னு வச்சுப்போம். எந்த ஆக்டிவிட்டியா, இப்ப நான் இங்க சொன்ன ஆக்டிவிட்டியை, இந்த சுகர் கேனை விளைய வைக்கிறதும் ஒருத்தர் தான், சுகர் கேன் மேனுஃபேக்சரிங் பண்றதும் அவரே தான். அப்போ அவர் கையில எது வரைக்கும் எக்ஸம்ட் ஆச்சு, இப்போ இதை பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி தான் இதை பண்றாரு. ஓகேவா, இது ரெண்டுமே அவர் தான் பண்றாரு. சுகர் கேனை விளைய வைக்கிறதும் அவர் தான், சுகர் கேனை மேனுஃபேக்சரிங் பண்றதும் அவர் தான். ஓகேவா. என்னடா ஏதோ மெசேஜ் போட்டிருக்கீங்களா? does milk from cow is also non taxable? Yes. அது வந்து சொல்றேன் பின்னாடி இருக்கு, அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கு, நான் சொல்றேன். அதாவது அது பிசினஸ்க்கா மாறுச்சு அப்படின்னா, ஃபர்தரா அது மாறுச்சு அப்படின்னா தென் ஆல் தட் இஸ் டாக்ஸபிள். சொல்றேன். ஆவின்க்குலாம் வந்து டாக்ஸ் கிடையாது, ஆவின் இந்த பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் டாக்ஸ் இல்லை. சொல்றேன். என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்ரீஹரி தான் வந்து இப்ப இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் பண்றாரு அப்படின்னா, அக்ரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு பிளஸ் வந்து எக்ஸம்ப்டட் ஆக்டிவிட்டி பண்றாரு அப்படின்னா இவர் கையில பார்ஷியலி நான் டாக்ஸபிள் ஆச்சு. எது, இந்த 250 rupees. கரெக்டா. அப்போ பார்ஷியலி நான் டாக்ஸபிள், பார்ஷியலி டாக்ஸ் ஆனது இது மட்டும்தான், பார்ஷியலி டாக்ஸபிள். ஒரே ஒருத்தர் இதை பண்ணார்னா, ஒருத்தராவே இதை பண்ணாருன்னா, அவர் டைரக்டா மார்க்கெட்ல வித்திருந்தாருன்னா இது வந்திருக்காது. அவர் மார்க்கெட்ல விற்காம அவருக்கு உள்ள கொண்டு போறாரு அப்படின்னா அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன காட்டணும், ஸ்டேட்மெண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அவர் என்ன காட்டுவார்னா இது 250 ரூபா ரா மெட்டீரியல் தான் காட்டுவார், அவர்கிட்ட இருந்து வந்திருந்தாலுமே. ஓகேவா, அவர் பெரிய பிசினஸ் மேனா இருந்தார் அப்படின்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா தென் இந்த 250 ரூபா அவர் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல 250 ரூபா அப்படின்னு காமிச்சிருப்பாரு, ரா மெட்டீரியலா காமிச்சிருப்பாரு. ஓகேவா. பட் இங்க ஒருத்தர்கிட்ட இருந்து வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தா இது இன்னொருத்தருக்கு இன்கம் மாதிரி தானே கணக்கு. இப்ப இது ஸ்ரீஹரியை ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து வாங்கியிருந்தா, அவர்கிட்ட இருந்து விளையாம ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வாங்கினா தேர்ட் பர்சனுக்கு அது ஒரு இன்கம் தானே. அப்ப இங்க ரெண்டு ஆக்டிவிட்டி ஸ்ரீஹரியே பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்ஷியலி அக்ரி ஆக்டிவிட்டி, பார்ஷியலி நான் அக்ரோ ஆக்டிவிட்டி. அப்போ அதுதான் அங்க சொல்றோம் அவங்க புக்ல, பார்ஷியலி அக்ரிகல்ச்சர் அண்ட் பார்ஷியலி நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ டீடைல் டிஸ்கஷன் இன் கிவன் லேட்டர் இன் திஸ் சாப்டர். அவனே சொல்லிட்டானா. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் லெட்டிங் அவுட் அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது லெட் அவுட் விட்டுருந்தாங்கன்னா தே ஆர் சேயிங் தட் எக்ஸாம்பிள் வேர் ஹவுஸ் லைக் திஸ். ஓகேவா, பெரிய பெரிய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் படிக்கும் போதெல்லாம் அந்த குட்டியோண்டு ஒரு மோட்டார் ரூம் இருக்கும்ல, அதுதான் ரெண்டுக்கு விட்டா என்ன எடுக்கும் அப்படின்லாம் யோசிச்சேன். ஓகே, இன்கம் டெரைவ் ஃப்ரம் பில்டிங் சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன். என்னெல்லாம் கண்டிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணுமா, இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அதுல இருந்து வர இன்கம் வந்து என்ன இன்கமா இருக்கும், அக்ரி இன்கமா இருக்கும். த பில்டிங் ஷுட் பி ஆக்குபைட் பை த கல்டிவேட்டர் ஆர் ரிசீவர் ஆஃப் த ரெண்ட் ஆர் கைண்ட். ஓகேவா, யார் அந்த ரெண்ட் ரிசீவ் பண்றாரோ அவரால் ஓன் பண்ணப்பட்டிருக்கணும், இல்லைன்னா கல்டிவேட்டரால ஓன் பண்ணப்பட்டிருக்கணும். த பில்டிங் ஷுட் பி ஆன் ஆர் இன் இமிடியட்லி vicinity of the land, which means அது பக்கத்திலே இருக்கணும், vicinity of the land. ஓகே, being situated in India are used for agriculture purpose. ஸோ அந்த லேண்டமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் பக்கத்துல இருக்கணும், ஸோ அதை வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் the building should be used as
வெல்லிங் ஹவுஸ் ஆர் ஸ்டோர் ஹவுஸ் விச் மீன்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா அப்படி சொல்றோம். நான் இந்த கேஷ் ஆஃப் கைண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. நத்திங். இப்போ ரெண்ட் இருக்கு அப்படின்னா ரெண்ட்டை நான் கேஷாவும் கொடுப்பேன். அதாவது நான் உங்ககிட்ட இருந்து நீங்க வந்து லேண்ட் ஓனர், ஓகேவா? நீங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓனர். உங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல நான் ரெண்ட்டுக்கு எடுத்து நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி நான் பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கேஷா கொடுக்குறேன் அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் கேஷ் அக்ரிகல்ச்சர் இன்கம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. அதே மாதிரி கைண்டா இருக்கு அப்படின்னா இப்ப நான் வந்து என்ன வீட்டு கோதுமை விளைய வைக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 மூட்டை கோதுமை கொடுத்துட்றேன், ஓகேவா? 10 பேக்கேஜ் 10 பேக் கோதுமை கொடுத்துறேன், 10 மூட்டை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னா தட் இஸ் கைண்ட். அந்த கைண்ட் நான் எப்படி நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் அதே போல நான் எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம்னா அந்த 10 மூட்டைக்கு அப்போ மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பார்ப்பாங்க, ஓகேவா? அந்த மார்க்கெட் பிரைஸ் தான் உங்களுக்கான இன்கம். பட் அது அக்ரி இன்கமா தான் இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ராவா தான் கொடுத்துருக்கேன், அந்த வீட்டை நான் உங்களுக்கு ராவா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் அதை மாவா மாத்துறீங்க, கோதுமை மாவா மாத்துறீங்க, அதை கொண்டு போய் ஃபர்தர் ஆக்டிவிட்டி பண்ணி அந்த 10 மூட்டையை நீங்க கோதுமை மாவா மாத்தி அதுக்கப்புறம் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் பிசினஸ் இன்கம் ஆர் இன்கம் ஃப்ரம் மேபி பிசினஸ் இன்கம்ல தான் வரும் மோஸ்ட்லி. இண்டிவிஜுவல் அந்த கான்செப்ட்ல வந்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிஜிபிபில அது டாக்ஸபிள் ஆகும் அப் டு அந்த ரா மெட்டீரியல் வரைக்கும் எக்ஸாம்ட். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபர்தர் ஆக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னா அது டாக்ஸபிள், ஓகேவா? த லேண்ட் எய்தர் சுவிட்ச். ஓகே, அடுத்து இங்க வாங்க. ஸோ இதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம், ஆர் அதர் அவுட் பில்டிங் அந்த மாதிரி ஏதாவது வேணா இருக்கலாம். அந்த பில்டிங் சுட் பி இதுக்காக யூஸ் பண்ணிருக்கணும். அந்த பில்டிங்கை எதுக்கு யூஸ் பண்ணிருக்கணும்ன்றத சி பாயிண்ட்ல சொல்லியிருக்கான், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் எய்தர் ரூரல் ஏரியாலயும் இருக்கலாம், அர்பன் ஏரியாலயும் இருக்கலாம், ஓகேவா? அண்ட் அசஸ் டு லேண்ட் ரெவன்யூ லோக்கல் ரேட்ஸ். சென்ஸ் இந்த ரூரல் அர்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வில்லேஜ் சைடு, பியூர்லி வில்லேஜ். அர்பன் அப்படிங்கிறது லைட்லி சிட்டி சைடு வரும். ஸோ அதுக்கு இங்க கொடுத்துருப்போம் அர்பன் ரூரல் எப்படி பிரிக்கிறது, அர்பனையும் ரூரலையும் எப்படி வந்து நாங்க எது ரூரல் எது அர்பன் அப்படின்னு சொல்றது இங்க சொல்லியிருப்போம். அதை நான் உங்களுக்கு பிபிடியில போட்டிருக்கணும், நான் போட்டிருக்கேன். சரி, அதை ஒன்று பார்த்துக்கணும். ஸோ ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் அஸ் அர்பன். எதெல்லாம் அர்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ் பட் லெஸ் தென் 1 கிலோ. 10 கிலோமீட்டர் இல்லடா, இது பாப்புலேஷன். இது வந்து 10K அப்படிங்கிறது பாப்புலேஷன், ஓகே? பாப்புலேஷன் நீங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கிற ஃபீல் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10K அப்படிங்கிறது பாப்புலேஷன். 10,000 இருந்து 1,00,000 வரைக்கும் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா அப் டு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அர்பன். பயப்படாதீங்க, சொல்றேன், புரியாது இப்போதைக்கு பாருங்க. அதுக்கப்புறம் 1 லேக்ல இருந்து 10 லேக் குள்ள இருக்காங்க அப்படின்னா அப் டு 6 கிலோமீட்டர் வரைக்கும் அர்பன். அதே மாதிரி 10 லேக்ஸ் இருக்கு அப்படின்னா 10 லேக் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா அப் டு 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அர்பன். விச் மீன்ஸ் இப்போ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அந்த சிட்டின்னு வச்சுப்போம், ஓகே? இப்போ இங்க வந்து முனிசிபாலிட்டி இருக்கு. அந்த சிட்டி சூழலா பாத்தீங்கன்னா அங்க முனிசிபாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும், ஓகேவா? அந்த முனிசிபாலிட்டியில இருந்து இப்போ இந்த சிட்டில வந்து இதுதான் ஓவரால் சிட்டி. இந்த சிட்டில வந்து 10,000 இருந்து 1,00,000 வரைக்கும் தான் இருக்கு பாப்புலேஷன். இவ்வளவு பேர் தான் வாழ்றாங்க இந்த ஒரு சிட்டிக்குள்ள, இவ்வளவு பேர் தான் வாழ்றாங்க. முனிசிபாலிட்டி சிட்டி சென்டர்ல இருக்கு அப்படின்னா அப் டு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அர்பன். அப்போ இங்க இருக்க இந்த ஏரியாலாம் என்ன அப்படின்னா ரூரல். அப்போ இந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, அது உள்ள அதெல்லாம் அர்பனு, மற்றதெல்லாம் ரூரல். அதே மாதிரி இன்னொரு ரவுண்டு போட்டுக்க. இது உள்ள 1,00,000 இருந்து 10,00,000 பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா இது முனிசிபாலிட்டி இங்க இருக்கு. இதுல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் இது வரைக்கும் இதெல்லாம் அர்பன், இதெல்லாம் ரூரல், ஓகேவா? சோ அர்பன் அப்படிங்கிறது நத்திங், சிட்டி தான் அர்பன்ன்றானுங்க. சிட்டிலயும் சில இடத்துல அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கும். ரூரல் அப்படிங்கிறது பக்கா வில்லேஜ், ஓகேவா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்ல ஒரு பெரிய ரவுண்டு, ஒரு குட்டி ரவுண்டு, 10,00,000 பாப்புலேஷன் மோர் தென் 10 லேக்ஸ். அப்போ அப் டு 8 கிலோமீட்டர் இந்த ஏரியா, இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் அர்பன், இது உங்களுக்கு ரூரல் ஆயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லடா. இதுதான் கோயம்புத்தூர். அதாவது நான் கோயம்புத்தூர் மட்டும் இப்போ சர்க்கிள் போட்டிருக்கேன். மொத்த கோயம்புத்தூரும் இதுதான் வரும். கோயம்புத்தூர் மட்டும் இதுல கவர் ஆகுது, ஓகேவா? இப்போ மொத்த கோயம்புத்தூர்ல இது 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியில வந்து விழுக்கும் கோயம்புத்தூர்? கண்டிப்பா 10,00,000 பாப்புலேஷன் மேல இருக்குமா? எந்த கேட்டகரியில வைக்கலாம்? செகண்ட் கேட்டகரியா தேர்ட் கேட்டகரியா, நீங்க ஏதாவது சொல்லுங்க.
தேர்ட்லேயே வைக்கலாம் ப்ரோ. தேர்ட், ஓகே. 10 லட்சம் பேர் இருப்பான் அப்படின்னா கோயம்புத்தூர்ல முனிசிபாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, அந்த முனிசிபாலிட்டி இங்க இருக்கு அப்படின்னா அப் டு அந்த முனிசிபாலிட்டில இருந்து சுத்தி 8 கிலோமீட்டருக்கு, அந்த முனிசிபாலிட்டி இருந்து சுத்தி 8 கிலோமீட்டர் வரைக்கும் அர்பன் சிட்டி. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ரூரல். அவ்வளவுதான். இப்படிதான் அர்பன் ரூரல பிரிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்ப அந்த புக்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாப்புலேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி ஆர் கண்டோன்மெண்ட் போர்டு. ஓகேவா? ஸோ முனிசிபாலிட்டி இல்லைன்னா கண்டோன்மெண்ட் போர்டு அதுல இருந்து சொல்லியிருக்கான். 10,000 இருக்கு, ஆனா 1 லட்சத்தை எக்ஸீட் ஆகல அப்படின்னா அப் டு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்னவா? அர்பன் ஏரியா. மேல கொடுத்துருக்காங்க. ஏரியா வித் இந்த ஏரியா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லோக்கல் லிமிட் ஆஃப் சச் முனிசிபாலிட்டி ஆர் கண்டோன்மெண்ட் போர்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் நான் ரூரல், விச் மீன்ஸ் நான் ரூரல்னா அர்பன். இது அர்பன். அப் டு 6 கிலோமீட்டர் இதுவும் அர்பன், இதுவும் அர்பன். அவன் இந்த மாதிரி தான் கொடுப்பான், அர்பன் கொடுக்க மாட்டான். நான் ரூரல் ஏரியா அப்படின்னு கொடுப்பான். அதுக்கு இன்னொரு பேர் அர்பன் தானடா, அதுக்கு நீங்க டேரக்டா அர்பன்னே கொடுக்கலாம்டா, அது மாதிரி இருக்கும். ஓகேவா? பாப்புலேஷன் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா லாஸ்ட் சென்சஸ் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. லாஸ்ட் ப்ரிசீடிங் சென்சஸ் பேஸ் பண்ணி பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணி அர்பனா ரூரலா பிரிப்பாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரிஞ்சா நெக்ஸ்ட் மூவ் பண்ணட்டா? ஸோ ஃபார் ரெண்டரிங் ஃபிட் சேல் ஃபார் மார்க்கெட், இதெல்லாம் இது வந்து என்னன்னா சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டி தான். இது எல்லாமே subsequent activity which are performed after produced spotters form from land. Example, digging the soil around the growth, removing the undesirable undergrowth, weeding, tending, pruning, cutting, harvesting, etc. இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேண்ட்ல வந்து சைட்ல வேண்டாத புல் எல்லாம் முளைச்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் எங்க பாட்டி ஊர்ல இருக்கும்போது அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, பூசா பிள்ளைய வந்து போய் அதை வந்து புடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பூசா பிள்ளை பில்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது பேர். எனக்கு எக்ஸாக்டா அது அது இப்படிதான் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம விளைய வச்சிருப்போம், எது போட்டிருப்பாங்கன்னா அப்போ அந்த அரிசி இதுதான் நெல்லு தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு சரியா தெரியல, ரொம்ப சின்ன பையனா இருந்தப்போ. அதுல வந்து சைட்ல வந்து சின்ன சின்னதா வேண்டாத இந்த புல்லு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் புடுங்கி எடுக்கணும். ஓகேவா? சோ அதெல்லாம் போயிட்டு தனியா வந்து போயிட்டு அதெல்லாம் புடுங்கி எடுக்கிறோம் இல்லையா? சோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டில வரும். செமையா இழுப்பு ஒலிக்கும் அதுக்கு. அவங்க எப்படிதான் அதுல வேலை செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே தூக்கிட்டு வந்து அதை அப்படியே மாட்டுக்கு போடுவாங்க. ஏன்னா மாட்டை வந்து அது உள்ள விட்டு சாப்பிட விட்டோம்னா எல்லாத்தையும் சாப்பிடுறோம், அதை மட்டும் சாப்பிடாது. சோ அதனால அதுல நம்ம இறங்கி வேலை செஞ்சு அதை மட்டும் தனியா பிக் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுருவோம். சோ அந்த மாதிரி வந்து தினமும் அந்த நிலத்துல வந்து ஐ திங்க் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. பட் அது மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? சில விஷயங்கள்லாம் கூட பண்ணுவாங்கடா. எலிலாம் போந்துச்சுன்னா அதுக்குன்னே பாம்பு எடுத்துட்டு வந்து விடுவாங்க உள்ள. எலி வந்து சாவடிக்கிறதுக்கே வந்து அந்த எலி பொந்து போட்டுரும், டக்கு டக்கு நிலத்துல பொந்து போட்டுரும். அதுக்குன்னே பாம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து விடுவாங்க, சாரப்பாம்பு எடுத்துட்டு வந்து விடுவாங்க அது உள்ள, அந்த எலியை சாவடிக்கணும் அப்படின்னா. இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க இல்லையா? திஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ் கன்சிடர் சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, அந்த ஆட்களுக்கும் நம்ம காசு கொடுக்கணும். ஓகேவா? சோ இங்க சொல்லியிருப்பான், மியர் பேசிக் ஆபரேஷனா அது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி, மியர் சப்சிக்வெண்ட் ஆபரேஷனா அது நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி, சப்சிக்வெண்ட் ஆபரேஷனோட பேசிக் ஆபரேஷன் சேர்ந்திருக்கா அது அக்ரி ஆக்டிவிட்டி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்கம் ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்கான் பாருப்பா. அக்ரிகல்ச்சர் இன்கம் லேண்டா இருக்கா, சிச்சுவேட்டட் இன் இந்தியா. இது ரொம்ப முக்கியம்ப்பா, இந்த சிச்சுவேட்டட் இன் இந்தியான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க கொஸ்டின்ல அக்ரிகல்ச்சர் இன்கம் ரிசீவ்டு ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பான். அது அப்படி இல்லைன்னா ரிசீவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ரிசீவ் ஃப்ரம் யூஎஸ், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பான். அதுவுமே அக்ரிகல்ச்சர் இன்கம் தானே, நீங்க எக்ஸாம் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இந்தியால அந்த லேண்ட் சிச்சுவேட்டடா இருக்கணும், அதுதான் மேஜர். ஓகேவா? சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியானா நாட் கவர்ட் இன் த டெஃபினிஷன். சிச்சுவேட்டட் இன் இந்தியா அப்படின்னா லேண்ட் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் பாப்பீங்க, அப்பனா அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்டட். லேண்ட் யூஸ் ஃபார் அதர் பர்பஸ், அக்ரிகல்ச்சர் தாண்டி வேற ஏதாவது பர்பஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நாட் கவர்ட் இன் த டெஃபினிஷன். ஓகேவா? அது என்ன, அக்ரிகல்ச்சர் பர்பஸ் தாண்டி வேற என்னத்துக்கு நாங்க வெத்து லேண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கார் பார்க்கிங், காலி லேண்ட் எடுத்துட்டு போய் பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா இப்போ என்னடா இப்போ ஒன்று நடந்துச்சடா, டிவிக்கு இது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கட்சி மீட்டிங் நடந்துச்சுல, அதுக்கு அங்க இருக்க விழுப்புரத்துல இருக்கக்கூடிய அந்த அக்ரி லேண்ட் ஒருத்தர், அவர்கிட்ட தான் அத்தனை ஏக்கரா லேண்டை வாங்கினாங்க. ஓகேவா? அதுக்கு அவர் ரெண்ட் ரிசீவ் பண்ணிருப்பார் இல்லையா? அங்க நடந்த ஆக்டிவிட்டி அக்ரி ஆக்டிவிட்டியா, ஆனா அது காலி லேண்ட் தானே. அந்த காலி லேண்ட்ல 5 லட்சம் பேர் கிட்ட வந்து நின்னா இல்லையா? சோ அதுக்கு அவர் ஒரு ரெண்ட் வாங்கியிருப்பாரு. அப்போ அந்த ரெண்ட் வந்து அக்ரி இன்கமா? அவர் வந்து இல்லப்பா இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான்ப்பா, சுத்தி வெறும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தானப்பா இருக்கு, இதுக்கு மட்டும் ஏன்ப்பா நான் வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா அங்க அக்ரி ஆக்டிவிட்டியே நடக்கல.
ஸோ அது வந்து டாக்ஸபிள் ஆச்சா. அதே மாதிரி லேண்ட் அவுட் சைட் இந்தியானா அது வரவே வராது. இப்போ இன்கேஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் அதர் அசட்ஸ் அப்படின்னா, அசட்ஸ் லெசன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அவர் விற்கிறாரு, அதை வித்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கெயின் பாக்குறாரு, கேபிட்டல் கெயின் மாதிரி பார்த்தோம். வாங்கினது 10 லட்சம், விற்கிறது 5 லட்சம், 5 லட்சம் ப்ராஃபிட். அது இது உள்ள இந்த டெஃபினேஷன் உள்ள வராது. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் திஸ் டெஃபினிஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம்னு ஒன்று கொடுத்துருக்கான். இது போறதுக்கு முன்னாடி நம்ம பிபிடியில போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஒன்று பார்க்கணும். அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 10 போட்டோம் அப்படின்னா ஓவராலா கொஞ்சம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் முடிஞ்சு. பரவாயில்லையா, நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். சூப்பர். ஓகே, உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றது கரெக்டா இருக்கும். சரி, இப்போ இதுல வேற என்னெல்லாம் போட்டிருக்கேன் பிபிடியை முடிச்சுட்டு அது உள்ள போவோம். ஸோ இது வரைக்கும் அர்பன் இதெல்லாம் புரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பாக்குறோம். அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டன்ஸ் பார்த்துட்டு வந்துடும், ஏன்னா இதுல டேரக்டா அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, லெசன்ஸ் அது அக்ரி இன்கமா இல்ல நாட் அக்ரி இன்கமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் ட்ரேட் ஆர் கமர்ஷியல் ப்ரொடியூஸ் லைக் காட்டன், ஜூட் எக்ஸெட்ரா இஸ் அன் அக்ரோ இன்கம். ஓகே, நீங்க வந்து ஜூட், காட்டன் இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா விச் மீன்ஸ் இஸ் ஆர் த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ரைட்ஸ், ரைட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க க்ரோ பண்ணி அதை ட்ரேட் பண்ணீங்க. இப்போ ரப்பரு இதெல்லாம் கூட, பட் இதெல்லாம் வந்து பார்ஷியலி அக்ரி நான் அக்ரில வரும். டீ, காஃபி இதெல்லாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான். ஓகேவா, படத்தையே கூட சொல்லுவாங்களே இது கமர்ஷியல் படம் அந்த மாதிரி சம்திங் சொல்லுவாங்க இல்லையா. கமர்ஷியல் படம்னா அதுல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், வெறும் சும்மா ஒரு 4 பாட்டு, 4 டான்ஸ், 4 ஃபைட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியலா இருக்கு, ஜூட்டு, காட்டன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா தட் இஸ் கன்சிடர் அக்ரோ இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம். இந்த பிளான்ட் எல்லாம் வச்சுட்டு ஒரு சில இடத்துல இந்த ரோசா பூ இந்த மாதிரிலாம் விற்பாங்க, பாத்திருக்கீங்களா. அந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுட்டு அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. ஓகேவா, அதெல்லாம் நர்சரி பிளான்ட், அது வந்து நான் அக்ரோல வரும். அது நான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ல தான் அந்த மில்க் பத்தின விஷயமும் வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் இருக்கா, பிளான்ட் சோல்ட் இன் பாட்ஸ் ஆன் அன் அக்ரோ இன்கம் ப்ரொவைடட் பேசிக் ஆபரேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு. இங்க பாருங்க, பிளான்ட்ஸ் வந்து சோல்ட் இன் பாட்ஸ் கொடுத்துருக்கான், பானையில வச்சு விற்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, அதாவது பேசிக் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த நர்சரி பிளான்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு வச்சு அதுக்கப்புறம் அதில் விற்பாங்க, அதுல அக்ரில வராது. பட் ஆனா இங்க அவன் மென்ஷனே பண்ணிருக்கான் பாத்தீங்களா, பிளான்ட் சோல்ட் இன் பார்ட்ஸ், அது தேர்ட் பாயிண்ட்ல தான் வந்திருக்கு. ஓகேவா, அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்ல ரெமுனரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர். எனி ரெமுனரேஷன் விச் மீன்ஸ் சேலரி, கமிஷன் ஏதாவது கொடுக்குறீங்க ரிசீவ்ட் பை பார்ட்னர் அப்படின்னா ஃபர்ம் வந்து எதுல எங்கேஜா இருக்கணுமா, அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன்ல எங்கேஜா இருக்கணும். அப்போ அது அக்ரி இன்கம். இன்கேஸ் இதே கம்பெனி வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குது, இங்க பாருங்க, dividend received from a company engaged in agriculture operation is not an agro income. firm வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆயிட்டு, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகி அதுல இருந்து அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோ அவனுக்கு ஒரு ரெமுனரேஷனோ கொடுத்தனா அது அக்ரிகல்ச்சர் இன்கம். ஆனா அதே ஒரு கம்பெனி வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகி அவனோட ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் கொடுத்தா அது நான் அக்ரோ இன்கம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஓகேவா, ஓகே. சோ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிசீவ்ட் பை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன் இஸ் அன் அக்ரோ இன்கமா. அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, கேபிட்டல் ரிசீவ்ட் அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கால்குலேஷன்ல கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு ஓபன் பண்ணுவீங்க. அதுல பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி போடுவீங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல பாத்திருப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு ஒரு இன்கம் தானே, தென் தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் அக்ரோ இன்கம். அதுக்கப்புறம் இன்கம் ரைஸ் பை செல்லிங் ஆஃப் ட்ரீஸ் grown on denuded parts of a forest after replanting and carrying by subsequent operation is agro income, which means இந்த இடத்துல இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா டெனியூட் பார்ட்ஸ் லெசன்ஸ் எலிஜிபிள். ஓகே, இது வந்து எடுத்துக்கலாம். ஃபாரஸ்ட்ல வந்து நீங்க டிஃபாரஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னா இன்னொரு மரத்தை வந்து அவங்க நட்டுருவாங்க. அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ நான் வந்து இப்போ இந்த மரத்தை நான் வெட்டுறேன், அதுக்கு பதிலாக நாங்க ஒரு செடியை நட்டுறதா அது வந்து ஒரு 10 வருஷத்துல மறுபடியும் அந்த மாதிரி மரமா மாறிடும். அதாவது டெனியூட் பார்ட்ஸ்ன்றது எலிஜிபிள் ஃபார்மேட். ஓகே, நீங்க இதை வந்து வெட்டிக்கலாம், நீங்க இதை வந்து எடுத்துக்கலாம். எஸ், அப்கோர்ஸ் இது வந்து தேவைப்படக்கூடிய ஒண்ணுதான். அந்த மாதிரி சில எலிஜிபிள் விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, ஜெனியூனான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அக்ரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்க மறுபடியும் ரீபிளான்டேஷன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டிஸ், சப்சிக்வெண்ட் ஆபரேஷன் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா தென் அதுவுமே அக்ரோ இன்கம் தான். ஓகேவா, மறுபடியும் நீங்க அதை விளைய வச்சுட்டு வரீங்க அங்க இருந்து. ஓகே, அடுத்தது compensation received from insurance company for damage caused by hailstorm, green leaves of the sea, garden, agriculture income is an agriculture income, which means இப்போ இந்த மழையினால வெள்ளத்தினால வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து இதுவாச்சுன்னு சொல்லுவாங்க,
வெள்ள நிவாரண நிதி அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுல வந்து நியூஸ்லாம் வரும். இந்த மாதிரி மழை வந்து எல்லாமே இதுவாயிருச்சு, அதுக்காக கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணீங்கன்னா அதுவும் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ரூல் 8 நம்ம பார்ப்போம். அதுக்கு அண்டர்ல வருது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் இன்கம், அதாவது பார்ட்லி பிசினஸ் பார்ட்லி நான் பிசினஸ், அதாவது பார்ட்லி அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பார்ட்லி நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க அதுவும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு 6 பாயிண்ட்ல சொல்லியிருப்பான். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வேற என்ன இருக்கு? எனி ஃபீ derived from land using கிராசிங் ஆஃப் கேட்டல்ஸ், விச் மீன்ஸ் இதுதான் அந்த மாடு சாப்பிடுற புல்லு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுதானே இது கிராசிங் ஆஃப் கேட்டல் அப்படிங்கிறது. பீங் யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன் இஸ் அன் அக்ரோ இன்கம். கரெக்டா? இந்த ஆடு மேய விடுறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்காக ஏதாவது ஒரு ஃபீஸ் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, ஓகேவா? எனி இன்கம் derived from stallings or seedlings grown in a nursery shall be deemed as, okay, stalling seedling grows in nursery shall be deemed to be an agri income. கீழே வேற என்ன இருக்கா பாருங்க. அதே நர்சரியில salary received இது நீங்க படிச்சிருங்க. இதோ இங்க இருக்கு பாருங்க. இன்கம் ஃப்ரம் சால்ட் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ளோடிங் த லேண்ட் வித் சி வாட்டர் இஸ் நான் அக்ரோ இன்கம். நான் சொன்னல சால்ட் இன்கம், சால்ட்டை வந்து இது பண்ணுவாங்க. நான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன். எனக்கு அங்க சிங்கம் 2 ஞாபகம் வந்துச்சுன்னு. சால்ட் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணாங்க நான் அக்ரோ இன்கம். அதுவுமே லேண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணா அது நான் அக்ரோ இன்கம். இங்க கிராசிங் ஆஃப் கேட்டல்ஸ் பார்த்தாச்சு. இதுதான் பார்த்தோம், அந்த நர்சரி தானே பார்த்தோம். இங்க பாருங்க, ஃபிஷஸ், பவுல்ட்ரி ஃபார்மிங், டைரி ஃபார்மிங், பட்டர், சீஸ் மேக்கிங் எக்ஸெட்ரா இஸ் நான் அக்ரோ இன்கம். லெசன்ஸ் டைரி ஃபார்மிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க கேட்டீங்க இல்லையா பாலா மில்க் எடுக்கிறதுன்னு, ஸோ அது நான் அக்ரோ இன்கம் தான். பட் வந்து அது எக்ஸம்டர்ல வரும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி சொல்றேன் நான். பட் இட்ஸ் கம்ஸ் அண்டர் நான் அக்ரோ இன்கம் டைரி ஃபார்மிங். அதுக்கப்புறம் ப்ரீடிங், ரேரிங், லைஃப் ஸ்டாக்கு அதுவுமே நான் அக்ரோ இன்கம். இந்த ப்ரீடிங் லைஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்றது இந்த ஆடு மாடு மேய வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மேய வைக்கிறது இல்ல வளர்க்குறது. என்னன்னா அதுக்கப்புறம் அது ப்ரீடிங்காக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர்லாம் இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ப்ரீட் பண்றான் அப்படின்லாம் சொல்லி பார்த்திருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் அக்ரோ தான். ஓகேவா? வேற என்ன இருக்கு? பட்டர், சீஸ் மேக்கிங் இது எல்லாமே வந்து ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. இது எல்லாமே சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு. ஓகேவா? வேற என்ன பார்த்தோம்? இன்கம் ரிசீவ் ஃப்ரம் மணி லெண்டர், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். கடன் ஏதாவது வாங்கிருக்கீங்க அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்னா அந்த கடனுக்கு நீங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது, அவன் ரிசீவ் பண்றது. சேல் ஆஃப் ஸ்டாண்டிங் கிராப்ஸ் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் விச் கிராப்ஸ் வாஸ் அக்வைர்ட் த்ரூ பர்ச்சேஸ் அண்ட் நான் அக்ரோ இன்கம். ஓகே, இன்கேஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிராப்ஸா நீங்க விற்கிறீங்க, சச் கிராப் ஆர் அக்வைர்ட் த்ரூ பர்ச்சேஸ். ஓஹோ, அதாவது வேற ஒருத்தர்கிட்ட இங்க வந்து டீலர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கு. வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க கிராப்ஸ் வாங்கி அவர்கிட்ட இருந்து நீங்க மாத்தி விற்கிறீங்க அப்படின்னா then you become a dealer, then it's not comes under the இது அக்ரி இன்கம். ராயல்டி இன்கம் ஃப்ரம் மைன்ஸ் இதுவும் அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. மேனேஜர், இந்த டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் கம்பெனி வந்தாலே, கம்பெனி வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்னாலே அது வந்து நான் அக்ரோ இன்கம் தான். வேற என்ன இருக்கு? சுகர் கேன் நம்ம சொல்லியாச்சு, அது வந்து ஜாகரி, அதாவது வெல்லம் ஜாகரினா. கேன் பி சுகர் கேன் செல்ஃப் இன் மார்க்கெட்டபிள். ஓகே. ரெண்ட் ரிசீவபிள், அரியர் ஆஃப் ரெண்ட் ரிசீவபிள் ரெஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் நான் அக்ரோ இன்கம். அரியரா வச்சு ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மாசம் மாசம் ரிசீவ் பண்றது பதிலா 5 மாசம் நான் வாங்காம விட்டேன், 6வது மாசம் நான் வாங்குறேன் அப்படின்னா அப்ப அந்த 6வது மாசத்துக்கானது டாக்ஸபிள். பட் இது 1 இயர் கணக்குல தான் வரும். ஒரு 2 இயர்ஸ் வாங்காம விட்டு 3rd இயர் மொத்தமா சேர்த்து வாங்குறேன் அப்படின்னா தென் அந்த 3rd இயர்ல வந்து அது அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்ல மாட்டோம் அந்த லேண்டுக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? சுச்சுவேஷன் அவுட்சைட் இந்தியா நம்ம பார்த்தது தான். annuity received by person in consideration of transfer of agriculture land, அதாவது கடைசி கால annuity which means ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் மாதிரி ரிசீவ் பண்றாங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, தட் இஸ் ப்ராஃபிட், இட்ஸ் நத்திங், ப்ராஃபிட் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. இன்கம் ரெண்ட் ரிசீவபிள் அது என்ன ப்ரோ? அது அரியர் ரெண்டா? அது நார்மலா மாசம் மாசம் வாங்குறதும் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறதும் அதுவும் ரெண்டு ஒண்ணு தானே ப்ரோ? அதையும் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்ல. அந்த ரெண்ட் ரிசீவபிள் அவங்க அந்த ரெண்ட் ரிசீவபிள்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கேட்டா அது நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகே ஓகே ப்ரோ. சரி, நான் தெளிவா சொல்லல அது உங்களுக்கு. இங்க 2 விஷயம் வருது. அரியர் ரெண்ட் அப்படின்னா 3 வருஷத்துக்கு அவன் வாங்காம விட்டுட்டான். ஓகேவா? 3 வருஷம் கழிச்சு அவன் ரிசீவ் பண்றான் அப்படின்னா ஒரு 30 லட்சம் வச்சுக்கோமே. இப்ப அந்த 3 வருஷத்துக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் போடுவான். ஒரு 10% போடுறான்னா 3 லட்ச ரூபா அதுக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த 33 லட்ச ரூபா ரிசீவ் பண்ணிருப்பான்.
இந்த 33 லட்ச ரூபா அக்ரி இன்கம் கேட்டா நோ, பார்ஷியலி அக்ரி பார்ஷியலி நான் அக்ரின்னு சொல்லிட்டு இது டாக்ஸபிள், இந்த இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள், அந்த ரெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள், இந்த ரெண்ட் தான் எக்ஸம்ப்டட் ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ ஓகேவா? ஓகே புரிஞ்சு. ஓகே டன். ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இன்கம் ஆன் சப்ளை ஆஃப் வாட்டர் அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன் இஸ் நான் அக்ரோ இன்கம். நீங்க வாட்டர் சப்ளை பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் அக்ரோ இன்கம். The provision hold good even when such income is received in the form of agro produce. ஓகே, hold even good when such income is received from form of agriculture produceக்காக நீங்க அதை பண்ணியிருந்தாலுமே இன்கம் ஆன் சப்ளைங் ஆஃப் வாட்டர் வந்து நான் அக்ரோ தான். இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் கிராசஸ் க்ரோன் ஸ்பான்டேனியஸ்லி வித்தவுட், இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னா 4 பேர் தான் பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னா இந்த 4 பேர் தான் இறங்கி வேலை செய்யணும். தே ஹாவ் டு ஒர்க், ஒர்க்கிங் பார்ட்னர், சம்திங் ஸ்லீப்பிங் பார்ட்னர் அது மாதிரி இருந்தாலுமே பட் பார்ட்னர்ஸ் தான் மோஸ்ட்லி இது இன்வால்வ் ஆவாங்க. டைரக்டர் கம்பெனி இருக்காங்கன்னா எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல போகும். எம்ப்ளாயி தான் இறங்கி வேலை செய்யணும், இவங்க தான் ஒர்க்கர். அப்போ இங்க வரைக்குமே ஹியூமன் எஃபோர்ட் இங்க வரைக்கும் தான் இருக்கு ரிலேட்டிங் டு லேண்ட். ஓகேவா? ஸோ ஹியூமன் எஃபோர்ட் இவ்வளவு தூரத்துக்கு தான் இருக்கு அப்படின்னா இதை சேல் பண்ணி வர ப்ராஃபிட் சேல் பண்ணி வர ப்ராஃபிட் தான் டைரக்டருக்கு ரெமுனரேஷன். ஏன்னா இது டைரக்டருக்கு ரெமுனரேஷன் சொல்றதை விட டைரக்டர் ரெமுனரேஷன் ஓகே அப்படி சேலரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் ரிசீவ் பண்றது பேர் சேலரி. ஸோ கம்பெனியோட மோட்டிவே மேக்கிங் ப்ராஃபிட் தான், அதோட டெஃபினிஷனே அதுதான். கம் அண்ட் டேக் த பட்டர் அண்ட் ஜாம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, பட்டர் அண்ட் ஜாமும் சம்திங், ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் ஒன்னா சேர்ந்து பிரெட் அண்ட் பட்டரை வந்து எடுத்துட்டு போறது பேர் தான் கம்பெனி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்கிங் ப்ராஃபிட் தான். ஆனா இங்க பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேர் தான் வந்து இறங்கி லேண்ட்ல வந்து ஒர்க் பண்றதாகட்டும், அங்க என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு பாக்குறதாகட்டும், இந்த 4 பேர் தான் அந்த வேலையை பார்க்கணும். ஸோ இவங்க இறங்கி வேலை செஞ்சதுக்கு இவங்க ஒரு ரிவார்ட் ரிசீவ் பண்றாங்க, தட் இஸ் ரெமுனரேஷன். ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப்ல அவங்க தான் எஃபெக்டிவா பாத்துக்கணும். ஸோ அப்போ அது அக்ரி இன்கம், ஏன்னா அவங்களே அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. டைரக்டர் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன். நல்லா டிப் டாப்பா எந்த டைரக்டர்னா இறங்கி மம்முட்டியை பிடிச்சி வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? டேரக்டா வருவாரு, டிப் டாப்பா வருவாரு, ஓகே இந்த ஆக்டிவிட்டி நடந்துச்சா இன்னைக்காப்பா இது நடக்கலாம், இது நாளைக்கு நடந்துடணும், இது நாளைக்கு முடிஞ்சிடணும், இதான் உங்களுக்கு டாஸ்க், இன்னைக்கு வித்தின் 1 hour எனக்கு இது இருக்கணும், இந்த டீடைல்ஸ் எனக்கு கொடுத்துரு, இந்த வேலை அங்க முடிஞ்சிருக்கான்றத பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த ஸ்லிப் வந்து ஃபார்ம் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துரு, எஸ் இது முடிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு அப்ரூவல் கூட, எனக்கு ஒரு கேரண்டி கூட, தென் ஒன்லி ஐ வில் பிலீவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார். பட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல அவன் இறங்கி வேலை செய்வான் அது உள்ள. ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்னென்ன பார்க்கணும்னா நர்சிங் கேட்டல்ஸ் இல்லையா, இது வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் பார்ஷியலி அக்ரி பார்ஷியலி நான் அக்ரி. இது ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான், நம்ம டக்குன்னு நம்ம பிபிடியில பார்த்தோம்னாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. என்னடா பிபிடி ஆயிடும். ஓகே, இதெல்லாம் எழுதிட்டீங்களா? ஸோ டைரக்டர் பார்ட்னர்ஷிப்புக்கு ஏன் வருது அப்படின்றதுக்கான மீனிங்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பார்ட்லி அக்ரி பார்ட்லி நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ரூல் 7. ஸோ ரூல் 7ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த ரூல் 8(7)(a) ரூல் 8 எஸ் ரூல் 8. ஸோ ரூல் 8, ரூல் 7A, ரூல் 7B1, ரூல் 7B1A. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது கண்டர்ல வருது. ரூல் 7 கீழே இது எல்லாத்தையும் சொல்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னென்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் க்ரோயிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரீ. க்ரோயிங்லும் இன்வால்வ் ஆயிருக்காரு, மேனுஃபேக்சரிங்லயும் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஓகேவா? அசசி எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் க்ரோயிங்கும் அவர் தான் பண்றாரு, மேனுஃபேக்சரிங் அவர் தான் பண்றாரு. என்னது? டீயை அப்படி பண்றாரு அப்படின்னா 60% அக்ரி இன்கம், 40% நான் அக்ரி இன்கம். ஓகேவா? அடுத்து அசசி எங்கேஜ் இன் பிசினஸ் ஆஃப் க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரப்பர். இந்த மேல டீ பார்த்தோம், கீழே ரப்பர். 65-35, அதாவது 65% வந்து அக்ரி இன்கம், 35% நான் அக்ரி இன்கம். காஃபி grown and cured by seller in India. காஃபி அவரே grown பண்ணி அவரே அதை கியூர் பண்றாரு அப்படின்னா 75% அக்ரி இன்கம், 25% நான் அக்ரி இன்கம். காஃபி grown, cured, roasted, grounded by seller in India with or without mixing chichori or other flavoring ingredients. இப்போ காஃபில வந்து பாத்தீங்கன்னா சில ஃபிளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காக. சில ஃபிளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணி அந்த காஃபியை வந்து மேக் பண்ணுவாங்க இல்லையா? பாத்திருக்கீங்களா காஃபி அந்த மாதிரி பண்றது யாராவது? ஒரு இந்த தாஜ் அந்த விளம்பரம் எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா? அது டீயா? ஓகே, அது டீல கூட ஒரு சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. காஃபிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபிஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸ்டார்பர்க் அதெல்லாம் ஒரு எல்லாமே காஃபி தான், பட் ஆனா எனக்கு தெரியல. பட் இந்த கோவிட் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது
டல்கோனா காஃபி அப்படின்னு ஏதோ ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. யாராவது அது வீட்ல ட்ரை பண்ணீங்களா? அதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பாலை வச்சுட்டு அது மேல அதை நான் பண்ணேன் ஆக்சுவலா வீட்ல. யாராவது ட்ரை பண்ணீங்களா? அந்த டல்கோனா காஃபி வந்து அப்போ ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆர்டின் ஷேப்புக்குலாம் பண்ணி நான் வந்து அதை அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அந்த வெறும் அந்த காஃபியை மட்டும் போட்டு அது தண்ணி போட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி ஆஹ், ஒரு மாய்ஸ்டர் மாதிரி வந்துடும். லைக் அந்த ஃபார்ம்ல வந்துடும். அது ஒரு க்ரீமியா வந்துடும். அது அது சாப்பிட்டாலே சாக்லேட் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காஃபி ஒரு ஒரு ஃபிளேவர்ல இருக்கும். சன்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரூ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிளேவர் ஏதாவது ஆட் பண்றாங்க அப்படின்னா அது 7 வரும். 60-40. ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 60-40 ரெண்டு இருக்கும். 60-40 அக்ரி, நான் அக்ரி. ஓகே, திஸ் இஸ் யுவர் 60-40. 60-40ல ரெண்டு வரும். டீ, காஃபி வித் மிக்சிங் இப்படி போட்டுட்டா நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்ல. பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 65-35, அப்புறம் 70-30யா? 65-35, 75-25, 75-25. ஓகேவா? இது ரப்பரு, இது வெறும் காஃபி. ஓகேவா? ஆனா சோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஒன்னு 75, 25, 60-40 அந்த ரெண்டுக்கும் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஜஸ்ட் காஃபியை வந்து விளைய வச்சு அப்படியே கியூர் பண்ணி, அதாவது அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம், அந்த காஃபி சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்ல கூட ஏதாவது அன்வான்டா ஏதாவது இருக்கும், அதெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணி கியூர் பண்ணி தெளிவா அந்த காஃபி அப்படியே சேல் பண்றாங்க அப்படின்னா அது 75-25. இன்கேஸ் நீங்க அது கூட வந்து உங்களோட ஃபிளேவர், உங்களோட சிக்னேச்சர்னு ஒண்ணு இருக்கும். இந்த இந்த சிக்னேச்சர் தான் எப்படி சொல்றதுன்னா, ஆஹ் எனக்கு காஃபில எப்படி சிக்னேச்சர், அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பக்ல நான் போய் சாப்பிட்டா அது இந்த டேஸ்ட்ல தான் இருக்கும். கெஃபே போனோம்னா, ஒரு கேபிட்டேரியா போனா கண்டன்ஸ் காபி போனா அந்த காஃபி இந்த டேஸ்ட்ல தான் இருக்கும். கருப்பட்டி காபி போனோம்னா அந்த காபி இந்த டேஸ்ட்ல இருக்கும். உங்களால வந்து செக்ரிகேட் பண்ண முடியுது இல்லையா அந்த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது அவங்களோட ஐடென்டிட்டி தானே, அது அவங்களோட சிக்னேச்சர். ஓகே ப்ரோ. ஸோ அப்போ வந்து அவங்க அது எதிலோ அது ஏதோ ஒரு ஃபிளேவர் ஆட் பண்றாங்க. அந்த காஃபில ஏதோ ஒரு ஃபிளேவர் ஆட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஃபிளேவர் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கம்மியாகும். லைக் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இது வந்து கம்மியாகும். ஏன்னா நீங்க அதுல ஒரு அடிஷனல் ஆக்டிவிட்டியை பண்றீங்க. அப்போ 75ல இருந்து உங்களுக்கு ஒரு 15% கம்மி பண்றோம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணா. புரிஞ்சுதா இப்போ? இந்த ஓகே ப்ரோ. சிக்னேச்சர் நான் எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு குரூப் ஒருத்தர் இருக்காங்க. பேர் சடனா ஞாபகம் வரல. அவங்க வந்து ஷூட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சிக்னேச்சர் என்னன்னா, நீங்க ஹெட்டுக்கு மேல லைட் வச்சீங்க அப்படின்னா, உங்களோட ஹெட்டுக்கு மேல லைட் வச்சீங்கன்னா உங்க மூக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து பட்டர்ஃபிளை ஷேப்ல வரும் அந்த நிழல். அந்த மூக்கோட நிழல் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ஷேப்ல வரும் கீழே உங்களுக்கு, உங்களோட அந்த உதட்டுக்கு மேல. அது வந்து அவங்களோட சிக்னேச்சர். அதாவது எந்த ஒரு அவங்க பண்ண ஒரு ஆல்பம் ஆகட்டும், அவங்க பண்ண போட்டோ ஷூட் ஆகட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற அந்த பர்சன்ஸ் எல்லாருக்குமே அந்த அந்த ஷேடோ வந்து பட்டர்ஃபிளை ஷேடோ வந்து இருக்கும். ஏன்னா அவங்க அந்த லைட்டை யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இது அவங்களோட சிக்னேச்சர். அதாவது இதை நாங்க தான் பண்ணோம். கீழே வந்து அவங்களோட பிராண்டு, இந்த லோகோ எல்லாம் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் லோகோ எல்லாம் போட்டு இது நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு லோகோ போடுவாங்க. அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து அந்த லைட்டிங் அப்படி வச்சு கீழே பட்டர்ஃபிளை ஷேடோ இருக்கு அப்படின்னாலே அது அவங்க தான் அப்படின்ற மாதிரி பிராண்ட் அது. தட் இஸ் தேர் ஆர் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சிக்னேச்சர் தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம தான் இனிமே தேடி கண்டுபிடிச்சி ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். இது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? லோகோ போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனா அது நம்ம தான் தெரியணும். அவனோட ஐடியா பாத்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எங்கெங்கயோ சுத்துவோம். ப்ளோ ஆகி நான் பாட்டுக்கு எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்பேன். ஓகேவா? சோ அது ஒரு மாதிரி சொல்ல தெரியல எனக்கு. பட் அது சூப்பரா இருக்குல்ல. அது பார்த்த உடனே இது இவங்க தான் என்னாலே பார்க்க முடியும். அவங்க போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன்னா, ஓ இது இவங்க தான் பண்ணிருக்காங்க. அந்த சிக்னேச்சர் அதுல இருக்கும். சோ தட் இஸ் த மேஜர் திங். நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஒரு சிக்னேச்சர் அதுல இருக்கணும். இது இவன் தான்ப்பா, இது இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. ஓகேவா? சோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா
இது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவனுக்கு என்ன, பா நீ அது ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆயிட்ட, உனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடுறோம்ப்பா, எனக்கு நீ 40% டாக்ஸ் கட்டுப்பா, 75 கட்டாதுப்பா. அவன் அவன் விஷயத்துல கண்ணா இருப்பான். நீ சிக்னேச்சர் வச்சுக்கோ, நீ எது வேணா வச்சுக்கோ, எனக்கு 40% டாக்ஸ் கொடுத்துரு, அவ்வளவுதான். 40% இன்கம்ல டாக்ஸ் கொடுத்துரு. இது டாக்ஸ் கிடையாது, இது இன்கம் தான். விச் மீன்ஸ் இப்ப நான் 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 6 லட்ச ரூபாய் அக்ரி, 4 லட்ச ரூபாய் நான் அக்ரி. இந்த 4 லட்ச ரூபாயில நான் 30% டாக்ஸ் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா இப்படிதான் ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துடாதீங்க, அக்ரி நான் அக்ரி 60-40, 65-35, 75-25. அவ்வளவுதான். நான் போய் இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல எழுதிட்டு இதையும் எழுதிட்டேன். 2 மார்க் கொஸ்டின் இது. டீ காஃபி இதெல்லாம் எழுதிட்டேன். ரப்பர்னு எழுதிட்டேன். இது வெறும் காஃபின்னு எழுதிட்டேன். இந்த இடத்துல அக்ரி வருமா நான் அக்ரி வருமான்னு மேல எனக்கு எட்டிங் தெரியல. ஏன்னா நான் ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிட்டு போனது இது மட்டும் தான். 60-40, 65-35, 75-25, டீ காஃபி ரப்பர் காஃபி இப்படி மெமரைஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ ஃபர்ஸ்ட் அக்ரி வருமா நான் அக்ரி வருமா, சரி அக்ரிகல்ச்சர் 60, இது 40. நான் அக்ரி எப்படி பார்த்தாலும் நான் வந்து இப்படி யோசிக்கிற ஆள் தானே, நான் எப்பவுமே கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் யோசிப்பேன். சரி நான் அந்த டைம்ல வந்து சரி ஜனா நீ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து யோசி அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அக்ரின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். இதை நான் அக்ரின்னு போட்டேன், இதை அக்ரின்னு போட்டேன். அவ்வளவுதான், மொத்த சமூக தப்பா போச்சு. தெரிஞ்சு பண்ணிட்டு வந்த தப்பு அது. ஏன்னா வெளியே வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணனா சென்டம் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணேன் அந்த எக்ஸாம்ல. நான் அந்த டைம்ல தான் 73 or 78 சம்திங், ஐ டோன்ட் நோ, 73 ஐ திங்க் சோ. 73 மார்க்ஸ் வந்துச்சு. எங்கெங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணனா, ஒரு கேபிட்டல் கெயின்ல ஒரு டிடக்ஷன் ஒன்று மிஸ்டேக் பண்ணேன் 5 மார்க். பிஜிபிபில அதே மாதிரி இதே கன்ஃபியூஷன் தான். 11 சம்திங் ஒரு இடத்துல வந்து ஒரு லாரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 7,500 ஆர் 11,000. 7,500 or 11,000 அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும். 7,500 அதை நான் படிக்கும்போது சொல்றேன், ஆர் 11,000 எனக்கு படிக்கும்போது ஞாபகம் வரும் இதெல்லாம் நான் பண்ண தப்புன்னு. ஓகேவா? சோ இதுல எது எடுக்குதுன்னு எனக்கு கன்ஃபியூஷன். நான் பாட்டுக்கு இதை எடுத்து போட்டு வந்துட்டேன். பார்த்தா 11,000 வெளியே வந்து பார்த்தா அதுக்கு ஒரு 7 மார்க் ஆன், இங்க ஒரு 5 மார்க் பக்கம். ஆனா இதுக்கு எவ்வளவு மார்க் போடாங்க எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மார்க் 8 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். 8+7 இது ரெண்டும் சேர்த்து தான் 15 மார்க் இருந்துச்சு. அப்பெல்லாம் 15 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்துச்சு. அது 8 மார்க், அதுக்கு எவ்வளவு மார்க் போட்டான்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு 15 மார்க் அவுட்டு. இதுவும் ஒரு 5 மார்க் சம்ஸ்ல வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 மார்க்ல வந்துருச்சா 5 மார்க்ல வந்துருச்சான்னு எனக்கு சரியா தெரியல. 2 மார்க்ஸ்னே வச்சுப்போமே. எனக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு இதுல கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க் பக்கம் எனக்கு போயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 80 வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஏன்னா தெரிஞ்சே பண்ணிட்டு வந்தேன். அப்படியே தப்பு போட்டுருவானுங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் தெரிஞ்சே பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு சூஸ் பிளஸ் வந்து ஃபில்அப் மாதிரி இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதுல ஒரு 2 தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ வெளியே வந்தோடனே ஃபீல் பண்ணது இதுதான். ஆனா என்னடா இது, இதெல்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் படிச்சுட்டு போனேன். படிச்சுட்டு போயிட்டு இப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அக்ரியா நான் அக்ரியா, டிடக்ஷன்ஸ் இது கொடுக்கலாமா வேண்டாமா, 7,500 11,000, இது கன்ஃபியூஷன் வரும். வேற எங்கெங்கெல்லாம் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போது விச் எவர் இஸ் லோவரா ஹையரா, நிறைய இடத்துல இது கன்ஃபியூஸ் வரும். ஆமா விச் எவர் இஸ் லோவர் தான் படிச்சோம். ஆனா மோஸ்ட்லி நிறைய இடத்துல 80% இதுதான் அப்ளிகபிள் ஆகும். எங்கேயோ ஒரு 20% அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகும். விச் எவர் இஸ் லோவரா ஹையரா, ஹையர் படிச்சுமா லோவர் படிச்சுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன் வரும். அதனால ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. அக்ரி நான் அக்ரி, ஃபர்ஸ்ட் அக்ரி வருது. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் இன்கம் நம்ம படிக்கிறோம், அப்போ ஃபர்ஸ்ட் அக்ரி வருது, செகண்ட் நான் அக்ரி வருது, அதுக்கப்புறம் 60-40, 65-35, 75-25, அவ்வளவுதான். ஸோ 75-25 அப்படிங்கிறது தான் பெருசு. பெருசுனா அதில் தான் 75% அதிகமா இருக்கு. ஓகேவா? நீங்க போட்ட பர்சன்டேஜ்ல 75 தான் அதிகமா இருக்கு. அப்போ காஃபி ரேட் அதிகம், அப்போ அங்க காஃபி வந்துடும். 60-40 இருக்கு, டீ காஃபி அது ரெண்டும் சேர்ந்து வந்தா 60-40. ஆனா காஃபில ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணிருக்கணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரப்பர், அதுதான் 65-35, அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்படிதான் ஷார்ட்கட்ல அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் இப்பவே அது உங்களுக்கு மெமரைஸ் ஆயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப போட்டு குழப்பிலாம் படிக்க வேண்டாம். படிச்சு முடிச்சுட்டு இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா கல்டிவேஷனுக்கு, இங்க பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன் வந்து 5,000 டன்ஸ் பண்ணிருப்பாங்க. 10,000 டன்ஸ் தான் மார்க்கெட்ல சோல்ட் ஆயிருக்கு. அப்ப பேலன்ஸ் 4,000 என்ன இருக்கு, மேனுஃபேக்சரிங் போயிருக்கு. 10,000 டன்ஸ் எவ்வளவுக்கு சோல்ட் பண்ணிருக்கான், 3 லட்சத்துக்கு சோல்ட் பண்ணிருக்கான். கரெக்டா?
அப்ப இந்த 3 லட்சம் என்னது? அக்ரிகல்ச்சர் இன்கமா நான் அக்ரிகல்ச்சர் இன்கமா? கல்டிவேஷன் பண்றது சுகர் கேன் 5000 டன் கல்டிவேஷன் பண்றோம். டைரக்டா மார்க்கெட்ல 1000 டன் சோல்ட் பண்றோம். 4000 டன் மேனுஃபேக்சரிங் கொண்டு போறோம். அப்ப இந்த 1000 டன்னுக்கு ஒரு இன்கம் வந்திருக்குல, இங்க 3 லட்சம். இது என்ன இன்கம்? அக்ரியா நான் taxable அக்ரியா? bro. நான் டாக்ஸபிள், which means அக்ரி இன்கம். ஓகேவா? சோ அப்ப இது நான் டாக்ஸபிள். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது எதுக்கான காஸ்ட்? மேனுஃபேக்சரிங்ல இருந்து நம்ம சுகரா அதை மாத்தணும் இல்லையா, அதுக்கான காஸ்ட் 5 லட்சம் ரூபா. சுகரா நம்ம வித்தோம் மார்க்கெட்ல அப்படின்னா 25 லட்சத்துக்கு வித்திருக்கோம். எதை? இந்த 4000 டன்னு 25 லட்சத்துக்கு வித்திருக்கோம். கரெக்டா? அப்போ இப்போ செக்ரிகேட் பண்ணுங்க. அசஸ்மெண்ட் இயர் இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் இதுனா அசஸ்மெண்ட் இயர் இது, இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகிலே பிகிலே டேட் முக்கியம். பிகிலே நான் இப்படியே என் புக்ல எழுதி வச்சிருப்பேன், டேட் முக்கியம் பிகிலே அப்படின்னு. ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர். இப்போ நீங்க சொன்னீங்க இது அக்ரிகல்ச்சர் டைரக்டா சோல்ட் ஆயிடுச்சு, 3 ரூபாய் முடிஞ்சு போச்சு. அடுத்து சேல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இன் மார்க்கெட். எவ்வளவு சேல் பண்றோம்னு பார்த்தோம்? 25 லட்சத்துக்கு. அது ஒரு இன்கமா? இதுவும் இன்கம், இதுவும் இன்கம். 2 இன்கமும் போட்டாச்சு. அடுத்து எக்ஸ்பென்ஸ்க்கு வருவோமா? இப்போ இந்த இடத்துல 12ன்றது அக்ரிகல்ச்சர் இன்கம். ஏன் அக்ரிகல்ச்சர் இன்கம்? யாருக்காவது தெரியுதா? அங்க எப்படி இங்க 12ன்னு எங்கேயுமே இல்லையே. இங்க 12ன்னு எதுவுமே இல்ல உங்க புக்ல. அங்க எப்படி அதை கொண்டு வந்தான்? யாருக்காவது ஐடியா கிடைக்குதா? வந்து சுகரா கன்வெர்ட் பண்ணாம சுகர் கேனாவே வித்திருந்தான்னா, சுகரா கன்வெர்ட் பண்ணாம சுகர் கேனாவே இந்த 4000 டன் வித்திருந்தானா அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 3 12 லட்சம் வந்திருக்குமா? அப்போ இங்க வந்து நான் இது ஒரு தேர்ட் பர்சனா வைக்கிறேன். இது பர்சன் ஏ கல்டிவேட் பண்ணது, மேனுஃபேக்சரிங் பண்றது பர்சன் பி. பர்சன் ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்ப 2 பர்சன் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆனா இங்க எக்ஸ் லிமிடெட்னு கொடுத்துருக்கான். இட்ஸ் கம்பெனி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம்பெனி 30% டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸ்லாப் ரேட் வராது. நோ ஸ்லாப் ரேட். ஓகேவா? நீங்க பாட்டு 2,50,000 அப்படின்னு போட்டு போறீங்க. இன்கம் நோ ஸ்லாப் ரேட் இஸ் கம்பெனி. சோ இப்போ நான் இது வந்து ஒரே கம்பெனி பண்ணுது, எல்லா ஆக்டிவிட்டியும் ஒரே கம்பெனி பண்ணுது. பட் நான் இங்க என்ன சொல்றேன்னா ஏ பின்னு 2 பர்சன் வச்சுக்கிறேன். இப்ப ஏ இந்த 5000 டன் விலையை வச்சு மார்க்கெட்ல வித்திருந்தாருன்னா 1000 டன்னுக்கு 3 ரூபாய் அப்படின்னா 5000 டன்னுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 15 லட்சம் கிடைச்சிருக்குமா ஏக்கு? இது எக்ஸம்டட் தானே? 15 லட்சமும் எக்ஸம்டட் தானே? அதே ஒரே பர்சன் பண்ணாலும் அதே 15 லட்சம் தான் வந்திருக்கீங்க. அதே 15 லட்சம் எக்ஸம்டட்ல வந்துருச்சு. அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்டட்ல வந்துருச்சு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்டட் ஆயிடுச்சு. இப்போ மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ எவ்வளவுனா 25. அப்ப அக்ரிகல்ச்சர் ரெவன்யூ 15, மேனுஃபேக்சரிங் ரெவன்யூ 25 அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஓகேயா? ஓகே ப்ரோ. டன். சோ அதுல இருந்து நம்ம என்னென்னலாம் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் பார்த்தோம் 5 ரூபாய். மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. 5 ரூபாய் காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன். அதுக்கப்புறம் 12 ரூபாய் ரா மெட்டீரியல் வாங்கணும்ல, 12 ரூபாய் ரா மெட்டீரியல் அதுவும் காஸ்ட் தானே? இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது காஸ்ட் தானே? மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது ஏ வித்தாரு, பி வாங்கினாரு. பி வாங்கினாருன்னா பிக்கு அது எக்ஸ்பென்ஸ் தானே? அப்போ பிக்கு அது எக்ஸ்பென்ஸ். பிக்கு இது எக்ஸ்பென்ஸ். இந்த 12 ரூபாய் மேல இந்த 12 ரூபாய் எக்ஸ்பென்ஸ். அப்போ ஓவரால் எக்ஸ்பென்ஸ் பி எவ்வளவு பண்ணிருக்காரு? 17 ரூபாய் பண்ணிருக்காரு. அப்ப பேலன்ஸ் இன்கம் அவருக்கு எவ்வளவு? 8 ரூபாய் டாக்ஸபிள். அதே மாதிரி இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் இன்கம் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஏதாவது கொடுத்துருக்கானா? கல்டிவேட் பண்ண காஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்கானா? இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் 10 லட்சம். ஸோ அப்போ அவனோட எக்ஸ்பென்ஸ் நீங்க 10 ரூபா ஆட் பண்ணணும். 10 ரூபா ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 5. திஸ் இஸ் அக்ரி இன்கம் நாட் டாக்ஸபிள். 5 ரூபா அக்ரி இன்கம், 8 ரூபா நான் அக்ரி இன்கம். ஓகேவா? மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியை வந்து பின்னு வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி அக்ரிகல்ச்சர் இன்கம் ஏன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 பர்சனா இருந்தா அது எப்படி டாக்ஸபிள்னு பாருங்க. அதுக்கப்புறம் அது ஏன் ஒரே பர்சன்ஸ் கீழே நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். விச் மீன்ஸ் எக்ஸ் லிமிடெட் கண்டர்ல இது எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஹேவ் டு செக்ரிகேட், தென் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மேபி 2 மார்க்ஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. லக் இருந்தா அக்ரிகல்ச்சர் இன்கம்ல இருந்து 7 மார்க் வரும் இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து. ஓகேவா? இங்க இருக்க பாயிண்ட்ஸ்ல இருந்து. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. இந்த டைரக்டர், ரெமுனரேஷன், பார்ட்னர், லக் இருந்தா அக்ரிகல்ச்சர் இன்கம்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்டா நோட் பண்றது இந்த நர்சரி பிளான்ஸ். அதுக்கப்புறம் வேற எங்க நோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சால்ட், அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டாக்ஸ்,
வேற எங்க நோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெனியூட் பார்ட்ஸ் இந்த இது ஒரு மரத்தை வச்சுட்டு இன்னொரு மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்ட் வைஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுக்கிறான் அப்படின்னா இது எடுப்பான். நான் எழுதின அட்டம்ப்ட்ல எனக்கு இது வந்துச்சு, ரூல் 8 சாரி ரூல் 7. ஓகேவா?